மனதை கரைத்து சொல்லானுபூதி சொல்லிட வைக்கும் அண்ணாமலையம் அருட்சூரத் குமரன் ஆனை சோதரன் தாளை பணிவா ஓங்காரணிகரீங்காரம் செய்யும் பாங்கான நாமம் பரவிட தந்தாய் யோகி ராமா சுரத குமாரா என்றே பாட பணிப்பாயம்மை ஏதும் மற்று யாவும் முற்று இருந்திடும் அந்த நிலைதனை எளிதாய் தந்திடும் ஞான குருவே யோகி ராம சுரதா யுகம் வாழ் புருஷா ஆதி அந்தம் கடந்த பொருளே ஜோதிவானாய் நீ நிலம் காற்றாய் பாதி உண்மை மறைப்பதும் ஏனோ மீதி உண்மை உணர்த்தவும் வாராய் மனைவி மக்கள் சுற்றம் எல்லாம் மாயை என்னோ தடத்தை மாற்றி குடும்பம் நட்பு குலங்கள் எல்லாம் நலமாய் நாமம் சொல்லிட வைத்தாய் தந்தை ஒருவரே இங்குண்டென்று தனியாய் உரைத்த தயாளாயோகி எந்தையை மறந்து சிந்தை குலையும் எளியனை தடுத்து ஆட்கொள் தினமும் ஆசை வலையில் சிக்கொண்டலையும் மாசம ஆசை வலையில் சிக்கொண்டலையும் நாச மனதின் நாட்டம் மறுப்பாய் கூசும் மணியொளி பாதம் இரண்டும் கூசாதெந்தன் சிரசில் வைப்பாய் மனமே மாயை சிறையாய் கொண்ட இனமே நின்னை வெல்வேன் உறுதி கனமே புகுந்த யோகி நாமம் மனமே கொண்டு மாய்ப்பே நின்னை கங்கை கரையில் பிறந்த யோகி காசி நகரை வலம் வந்த ஞானி நாமம் ஒன்றே நம்பளி என்று நாளும் உணர்த்த அமர்ந்தான் அருணை ஆடும் எந்தன் மனதின் நாட்டம் ஓடும் வகையை உணர்த்தி அருள்வாய் தேடும் எனக்கு திசையாய் வாய்த்த தெய்வ பிறவி யோகி ராமா தந்தையின் திருவடி அழிந்தேன் என்று எந்தையாய் வந்து உரைத்தாய் யோகி மந்தையில் ஆடாய் வாழோம் இனிமேல் எந்தையை என்றும் சிந்தையில் கொள்வோம் ஊரார் சுற்றம் மனைவி மக்கள் பேராய் பெருமை பிதற்றும் காலம் கூறாய் ஒரு நாள் குலையும் மழியும் வேறாயிருப்பார் யோகிநாதா கள்ள மனதை கவரும் கள்வன் கண்ணன் போன்றே சிரிக்கும் சுரதன் எண்ணம் சொல் செய் யாவும் ஏகும் வண்ணன் யோகி ராமன் ஒருவன் குருவாய் வந்தே அருளும் கருணை மறைவாய் நின்று மனமாய் ஒளிர்ந்து கனவாய் மறையும் வாழ்வை நிதமோ நனவாய் நடத்தும் நாடகம் பாரி ஓயா மனமே ஓயாதோடும் பேயாய் திரியும் பித்தோ வாழ்க்கை சாகாவரமே ஜகமீதடைய யோகி நாமம் கை கொள் தினமே
விசிறி சிரட்டை தாரி என்றே வியனுலகனைத்தும் வியதே போற்றும் தெய்வ குழந்தை அருணை யோகி உய்ய தந்த நாமம் கொள். தீயில் இட்ட மெழுகாய் உருகும் நோயில் வாடும் நொம்பலம் யாவும் சேயாமுன்ன பார்வை பட்டா சீக்கிரமாறும் பாராயோகி. பாடும் பாட்டும் பண்ணும் சொல்லும் தேடி தந்தது யோகியின் அருளே. காணும் காட்சி மாட்சிகள் எல்லாம் போனும் மரமினி குருவின் பதமே. அழகா குமரா அமரா சுலபா அகலாதெம்மை ஆழ்த்தும் அன்பா விமலாமலா விலகா வினோதா கமலா மலர்தா சுரத குமாரா. சதா உந்தன் விரல்கள் அசைய இதழ்கள் இயைந்து நாமம் கூற உதய கால ஒளியே யோகி இதயம் அமர்ந்து இசை பாயம்மை. தவறும் பருவம் அறிந்து எம்மை தவறா வண்ணம் காக்கும் யோகி. பவரோகவினை கடலை தாண்டி சிவலோகமது சேர்க்கும் தோணி. அருளும் பொருளும் அள்ளி வழங்கும் குருவின் பெருமை கூறல் தகுமோ. உருவில் மானுட வேடம் புனைந்த மறுவில் மாயம் தானவனன்றோ. மனமோ இனமோ மாயை தனமோ கனமே வாழ்க்கை காணல் நீரோ நிதமே கொள்வோம் நெஞ்சினில் நாமம் பதமே நல்கும் பாரிடை நாமம். ஆதாரமில்லா அடிமை வாழ்வின் மீதூரும் எந்தன் மிடிமை போக தேவாரம் போலும் திவ்ய நாமம் தேனோரும் நாவில் தந்தாயோகி. வாழ்வை வடித்து எடுக்கும் ஏழாம் அறிவும் கடந்த ஞானி மேலாம் உண்மை அன்பின் உணர்வில் கீழாம் நிலையை மாற்றும் யோகி. ஏதோ ஒன்றின் நினைவில் மூழ்கி ஏதோ ஒன்றின் கவலையில் மூழ்கி மாதோ மாயை வலைதனில் வீழ்ந்து தீதோ நன்றோ என்றே இசைக்கும் பாதை மாற்றும் பரமாயோகி. ஒற்றை கரத்தை உயர தூக்கி மற்றை கரத்தில் விசிறியை ஏந்தி பற்றும் எமது பாவங்கள் யாவும் முற்றும் நீக்கும் முனிவாயோகி. கூரான பார்வை நேரான பேச்சு ஊரான ஊரில் ஒருவன் யோகி. பேரானந்தம் பெருவெளி காட்டும் தாரானந்தம் தாங்கிய யோகி. உடலெனும் கூட்டில் உறையும் தெய்வம் ஒவ்வொரு உயிரிலும் கொண்டது தோற்றம். கடலென தோன்றும் ஜீவன்கள் உள்ளே உடனிந்த ஆற்றல் ஒன்றே யோகி. கொள்ளும் உவகை கடலில் மிதப்போம் அள்ளும் ஆனந்த்
சொல்லிட வல்லோ அல்லோ அனுபவம் எல்லோ சொல்லோ உள்ளோம் இங்கு ஒரு தனி நாகம். காலம் தேசம் எல்லைகள் இல்லா மோகம் ஞானம் கொண்டது வேடம் பாலம் பிறவி பரமே நிஜமாம் வேளம் தோளுரி சிவமே யோகி. அருணை அமர்ந்த பெருமை யோகி கருணை புரிந்தின் கடவுள் யோகி வருணனை வார்த்தை கடந்த யோகி பரனை நோக்கி நகர்த்துவான் யோகி தானென ஒன்று இல்லா யோகி தனியொரு முதலா தவமே யோகி நனிதரு வாழ்க்கை முழுதும் நந்தா கனிதரு விதையா விடை தரு யோகி. தந்தை ஒருவனே இங்குண்டென்று எந்தை யோகி என்றும் மொழிவா விந்தை வாழ்க்கை வெல்லும் வழியால் தந்தை அவனை சரணம் கொள்வோம். குருவே சரணம் திருவே சரணம் அருவே சரணம் உருவே சரணம் தெரிவே சரணம் தெளிவே சரணம் புரிவே சரணம் போற்றும் யோகி. யோகி ராமா சுரத குமாரா யோகி ராமா சுரத குமாரா யோகி ராமா சுரத குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். யோகிராம் சுரத்குமார். இன்றைக்கு தலைப்பு ஒரு அருமையான ராம் ராம் யோகி என்னும் பேர் உணர்வு. இப்போ இந்த ஜெயந்தி நாட்களில் நம்ம இன்னும் கொஞ்சம் யோகியை நெருங்கணும். யோகியை பற்றிய சில ஆழங்கள் நமக்கு கொஞ்சம் புலப்படணும். அது ரொம்ப ரொம்ப உண்மை. 30 ஆண்டுகள் ஆயிட்டு பகவானோட பயணிக்க ஆரம்பிச்சு. 93 30 ஆண்டுகள் கடந்துட்டு. ஆனால் பாருங்கள், இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம். அவரும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கார், நானும் அவருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன். 2 பேருக்குள்ள அந்த உறவு எப்படின்னு தெரியல. அவன் அருளால் அவன் தாழ்வணங்கி நம்ம ஒன்றும் இல்லை. அவர் அப்பேற்பட்ட பேர் அன்பு பொழிகின்றார். அந்த பேர் உணர்வில் அவர் திளைக்கின்றார். அதை ரசிக்க தெரிஞ்சிருக்கு. இப்போ பாலகுமாருடைய வெற்றி என்ன? ஒரு 2 பாட்டில் யோகியை கொண்டு வச்சிருந்தார். இப்போ நீங்கள் 1000 சொல்லுங்கள், பாலகுமாருடைய பாட்டில் யோகி வாழ்கிறார். அதான் சொன்னேன். அதாவது பாடல்களில் யோகி வாழ்கிறார், எழுத்துக்களில் பாலா வாழ்கிறார். 2 பேரும் அழிவற்றவர்கள். இதான் அந்த கலைஞர்களுக்குள்ள ஒரு பெரிய ப்ளஸ். நம்ம எல்லாரும் பாலகிருஷ்ணன் ஈக்குவலாக சாமியை ரசித்தாள். இப்போ எங்கள்கிட்ட இருந்த ஒரு கவிதை, அதை கவிதையில் இறக்கி வச்சோம். என்ன கண்டோம் என்பதை கொஞ்சம் துணிஞ்சு சொன்னோம் பாடல்களை. அப்படி சொல்கிறத கவசத்தில் இறக்கி வச்சேன். இன்றைக்கி எல்லோரும் பார்க்கும்போது அந்த கண்முன் அந்த சித்திரம் அப்படியே விரியுது. யோகி எப்படி இருந்திருப்பார் எப்படி. அது வேறு ஒரு வீடியோவில் கையெழுத்துக்கு அவர் முழுமையாக அதை ரசித்ததை நீங்களும் ரசிச்சிங்க. அப்போ தான் அது முழுமையாயிட்டு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு குருநாதர் கிடைக்கிறதில்ல, அதை அனுபவித்தல் என்பது முக்கியமான விஷயம். நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு பாலகுமார் ஐயா அதான் சொன்னேன். ஆன்மீகம் என்பது அறிவல்ல. நல்லா சொல்கிறேன். ஆன்மீகம் என்பது அனுபவம். யோகிராஜ் ஏன் திரும்ப உள்ள பைத்தியமாக்குறாரு. அந்த மனசில் நினைச்சாலே கண்ணில் தண்ணீர் வருது. அவ்வளவு ஒரு அன்பு. அவர் வாழ்ந்த காலம் ஒன்றா நினச்சி அசை போட்டு பார்க்கும்போது முடியவே இல்லை. சுவாமியை முடியவே இல்லை. அந்த பகவானை நினச்சி கண்களை கண்ணீர் பெருகுது. எவ்வளோ பெரிய கருணையோடு நம்ம எல்லாம் நடத்தினார். எல்லாரையும் நடத்தினார். எல்லாருமே அப்படி அன்பு பொழிந்தார். அதெல்லாம் நினைக்கும் போது மேலும் மேலும் நம்ம சுவாமிகிட்ட வர. அப்போ பகவான் என்பது எப்படி இருக்குது? ஒரு பேர் உணர்வாத்த. அவரே சொன்னார், யோகிராம் சுரத்குமார் என்பது இந்த உடல் அல்ல. நான் இந்த வார்த்தை என் வார்த்தை இல்லை, யோகியுடைய வார்த்தை. யோகிராம் சுரத்குமார் என்பது பேர் அனுபவம், பேர் உணர்வு. இந்த 2 வார்த்தையும் யோகி சொன்னது. யோகிராம் சுரத்குமார் ஃபிசிக்கல் ஃப்ரேம் இல்லை. சுவாமி அழகாக சொன்னார், டோன்ட் லிமிட் திஸ் பெகர் வித் திஸ் ஃபிசிக்கல் ஃப்ரேம், இஸ் எவ்ரிவேர். அப்போவே நம்மளுக்கு காட்டிட்டார்.
நீங்கள் இந்த உருவத்துக்குள்ளே பார்த்து ஏமாந்துறாதீங்கடான்னு. நான் அந்த உருவத்தை கடந்து எல்லா இடத்துலையும் இருப்பேன். அதுக்கு அர்த்தம் நான் எட்டர்னிட்டி, நான் என்றைக்கும் இருப்பேன், எல்லா இடத்துலையும் இருப்பேன். அதை பார்க்க நீ பழகிக்க. அப்போமே எங்களை தயார் பண்ணுறது. நானும் மேலே அவருடைய உடல், அவருக்கு ரசிகன். 2 மாதத்துக்கு ஒருக்க வந்துடுவேன். அப்படியே உட்காந்து 3 நாளாக கொஞ்சம் வேறு ஒன்றுமே அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அவர் உட்காந்தா எந்திரிச்சா சிகரெட் எடுத்தா குடிச்சா, அந்த சிகரெட் குடிக்கும்போது முகத்தில் அந்த 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 ஒரு லைட் எரியும். அந்த சிகரெட்டை கொளுத்தும் போது முகத்தில் ஒரு ஜாலை அடிக்கப்போ அந்த முகம், அவர் கண்ணில் ஒரு சிரிப்பு. எனக்கு அவருடைய இன்ச் பை இன்ச்சு பகவானை ரசிச்சுட்டு இருந்தேன். எதுக்கு உட்காந்து அழுதுட்டு தான் இருந்தேன், பாதி நேரம் அழுதுட்டு தான் இருந்தேன். அதான் உண்மை. அது அப்படி ஒரு அதான் ஒரு தெய்வீக அழகுங்கிறது பகவான் யோகி. இப்போ கூட வீடியோக்கள் அந்த முகத்தில் வர்றது புன்னகையை பார்த்தீங்களா? நம்ம ஹியூமன்லாம் அப்படி பார்க்க முடியும், மனித முகத்தில் எப்படி புன்னகை பண்ண முடியாது. சுவாமிட்டு பொங்கி பொங்கி அந்த புன்னகை, அந்த ஆனந்த லகரி. இந்த ஆனந்த லகரிங்கிற வார்த்தையை நான் யோகிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் சதா ஆனந்த லகரியில் இருந்தார். டம்முன்னு சிரிச்சுட்டு டொம்முன்னு ஒரு அடி அடிப்பார். என்ன எதுக்கு யாருக்கு காரணமின்றி கண்ணீர் வரும்னு என் இளையராஜா ஒரு பாட்டு எழுதிப்பார் ராஜாவின் ரமண மாலையில். அதெல்லாம் 100க்கு 100 உண்மை சார். காரணமின்றி கண்ணீர் வரும். யோகியுடைய சன்னிதானத்தில் இருக்கும்போது காரணமே இல்லாமல் பொங்கி பொங்கி அழுக வரும். அது இன்னைக்கு வரை எனக்கு மீனிங் தெரியாது. ஆனால் நல்லா அழுதேன் சாமி சன்னிதானத்தில். ஆனால் அது ரொம்ப பெரிய ரிலீஃப் ஆச்சு. அதே மாதிரி காரணமின்றி சந்தோஷம், ஆனந்தமும். சுவாமிகிட்ட பாரு திடீர்னு அப்படி சிரிப்பார். டம்முன்னு பகல் காலுக்கு மணிக்கு 3 அடி சாப்பிட தான் உட்காந்துருவார். ஒரு பந்தியில் ஒரு வீடியோ பார்த்துக்காரு, டம்முன்னு 3 அடி. அது ஒரு குழந்தை எப்போ ஆனந்திக்கும், எப்போ அடிக்கும், எப்போ எந்திரிக்கும், ஒன்றும் யாரும் அவரை டிசைட் பண்ண முடியாது. அந்தந்த கணத்தில் அப்படி வெடிச்சு வெளியே வருவார். அப்படி சீரியஸ் உட்காந்து டப்புன மாதிரி எல்லாம் எடுப்பார், அப்படி எந்திரிப்பார். அப்படி ஒரு பார்வை வந்திருக்கிற ஒரு ஆளை விட மாட்டார் சார். அவ்வளோ பேரே அவர் பார்ப்பார். இங்கே அவன் அப்போ தான் உட்காந்து கண்ணை மூடி ரொம்ப தியானிச்சுட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு இருப்பார். எனக்கு அட பாவி, இப்போ அந்த கண்ணோடு கண்ணினை நோக்கினால் என்ன அழகாக இருக்கும், கம்பன் மாதிரி இருக்குமே அப்படின்னு நான் யோசிப்பேன். நிறைய பேர் அப்போ தான் சாமி அவரை பார்த்துப்பார். அவங்க அப்போ தான் ரொம்ப ஆழ்ந்து உள்ளே போயிட்டு இருப்பான். அந்த தெய்வத்தை கண்ணால் பருகிற அழகு எப்பேற்படும். எல்லாரையும் பார்ப்பார். கையில் விசிறி சண்டை வச்சுட்டு அந்த கார்னர் டு கார்னர் எல்லா கார்னர்லன்னு 51 பேர் தான் உட்காந்துருப்போம் சார். நீங்கள் சாமிக்கு அப்போ இவ்வளோ தான் கூட்டம், நல்லா புரிஞ்சுங்க. எல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணும். பகவான் இவ்வளோ கூட்டம் தானே இருக்கும். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு வேறையும் சாமி அப்படி பார்ப்பார். அந்த கார்னர் இந்த கார்னர் இப்படி ஒரு திடீர்னு நடுவில் உட்காந்துருவார். நடுவில் உட்காந்து ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துக்குவார். அவர் கை பிடிப்பார். அவருக்கு டம்முன்னு முதல்ல 2 அடி விடும். அப்படி அந்தாலும் எழுச்சி போய் உட்காருவார். இது எல்லாத்துக்கும் யார் சாமி எப்போ வருவார் எப்போ போவார் இது யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அப்படி இருந்தார். அவர் சச்சிதானந்தத்தில் அப்படி நீந்தி திளைச்சி இருக்கும்போது அந்தந்த கணத்தில் அவர் பறந்துக்கிட்டே இருந்தார். அப்போ யோகிராம் சுரத்குமார் என்பது ஒரு பேர் உணர்வாக தான் இருந்தது, ஒரு பர்சனாலிட்டி இல்லை. தே ஆர் இம்பர்சனல். நீங்கள் யோகியை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு பர்சனாலிட்டி. கிருஷ்ணா அப்போ விஸ்வரி சங்கர்னா ஒரு வி ஆர் பர்சனாலிட்டிஸ், நம்மளை வர்ணிச்சிடலாம். ஆனால் யோகி அந்த வர்ணனையில் நிற்க மாட்டார். அவர் எப்போவுமே தன்னை நிராகரிச்சுக்கிட்டே இருப்பார். நீங்கள் இதுதான் யோகின்னு சொன்னால் அவர் அதுக்கு வெளியே போய் நிற்பார். சரி அதுதான் யோகின்னு சொன்னால் அவர் அதுக்கு வெளியே போய் நிற்பார். நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளால், அதாவது பிரம்மம் எச்சிற்படுத்த முடியாததுன்னு நம்முடைய உபனிஷத்து சொல்லுது. பிரம்மத்தை எவனும் சொல்லிட முடியாதான். அதையே பயட்டிக்காக சொன்னால் பிரம்மம் எச்சிற்படுத்த முடியாதது. ஏங்க நம்ம உபனிஷத்தெல்லாம் கவிதைங்க, புது கவிதையெல்லாம் பிச்சை வாங்கணும். பிரம்மம் எச்சிற்படுத்த முடியாதது இதுதான் ஸ்லோகம். இது எப்பேற்பட்ட பொயட்டிக்கால் இருக்குது தெரியுமா? அது பிரம்மத்தை நீ சொல்லிட முடியாதுதான். நம்ம தமிழில் சொன்னால் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். கொஞ்சம் சொல்லிட்டு தெரியல, நான் பார்க்கல, நான் பார்த்துருந்தாலும் சொல்ல முடியாதுடா. அதுதான் உண்மை. இதுதான் யோகி, இதுதான் பேர் உணர்வு. அதை நம்ம சொல்லுது கட்சி பொருள் அந்த ஒரு பேர் உணர்வு. இப்போ யோகி என்பது ஒரு பேர் உணர்வாகத்தான் இருந்தார், ஒரு பேர் அனுபவமாக இருந்தார். அங்கே பர்சனாலிட்டி இல்லை. நீங்கள் அவரை எந்த ஒரு வடிவத்துக்குள்ளே நீங்கள் சிறைப்படுத்த முடியாது. அதுதான் ஞானிகள், அப்படி தான் இருப்பாங்க. யோகி அப்படி தான் இருந்தார். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் உள் வாங்கிட்டீங்கன்னா சுவாமி எவர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தார். எல்லா நாளும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தார் சுவாமி. எல்லா நாளும் ஒரு நாள் விடாமல் சாமி ஃப்ரெஷ்ஷாக இருந்தார் எப்போ பார்த்தாலும். ஏன்னா அவருக்கு பாஸ்ட்டு ப்ரெசண்ட் ஃபியூச்சர், அவர் எப்பவுமே அந்த கரண்ட்டில் தான் இருந்தார், அந்த கணத்தில் தான் இருந்தார். அவருக்கு பாஸ்ட் கிடையாது, ஃபியூச்சரும் கிடையாது, அந்த கணத்தில் இருந்தார். நீங்கள் அதை கொஞ்சம் உள்வாங்கினேன்னா அதில் சில திவலைகள் நம்ம மேலே பட்டால் கூட நம்மளும் அந்த பாவத்து பேரலாம். நல்லா புரிஞ்சுங்க. காந்தத்தில் ஒரு ஊசியை வச்சிங்கன்னு வைங்களேன், ஒரு 10 நாள் வச்சிங்கன்னா அப்புறம் அந்த ஊசியை எடுத்து இன்னொரு ஊசி எடுங்க, அது தூக்கும். அந்த இரும்புக்கே அந்த காந்த ஆற்றல் வந்துடும். சாதாரண மெட்டல் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம சின்ன குழந்தைங்களை காந்தம் வச்சுருப்போம், இந்த ஊக்கு வச்சுருப்போம், ஊசியில் ஊக்கு வச்சுருப்போம், ஊக்கால் வச்சுக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சாச்சுன்னா ஒரு ஊக்கு ஒரு நாள் முழுக்க வச்சுட்டோம்னா திருப்பி அந்த ஊக்க வச்சு இன்னொரு ஊக்கு எடுக்காது எடுத்துரும். ஏன்னா அந்த ஊக்குக்கு அந்த பின்னுக்கு அந்த காந்த சக்தி வந்துடும். இவ்வளோதாங்க. யோகி நினச்சிக்கிட்டு ஆனந்திச்சு அப்படியே இருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த பின்னுக்குள்ளேயே அந்த காந்த சக்தி கொஞ்சம் வரும். அந்த அளவுக்கு வராது, ஆனால் கொஞ்சம் வரும்.
இது நமக்கு வேணும். யோகியை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பழைய வீடியோலாம் திரும்பி ஓட விட்டு பாருங்கள். இப்போ நான் உள்ளுக்குள்ளே ஓட விட்டு பார்க்குறேன். இப்போ நீங்கள் இப்போ வீடியோவே இப்போ இருக்கீங்க, அது வீடியோவே திரும்ப திரும்ப பாருங்கள். யோகியை நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கன்னு சொல்கிறேன். அந்த ஆனந்தம் இப்போ உங்கள் கவிதையில் எழுதி ட்ரை பண்ணுங்க பாருங்கள். 1000 பாட்டு எழுதினாலும் 1001 பாட்டில் போய் அவர் நிற்பார். நீங்கள் 1000 பாட்டிலே அவர் இருப்பார், ஆனால் உங்களுக்கு திருப்தி வராது. சொல்லி இல்லையே இன்னும் என்ன. இது பல கவிஞர்களுக்கு சாமி ஒரு சவால். நீங்கள் வார்த்தைகளுக்குள்ள அவருக்கு வடிக்க முடியாது, அந்த வார்த்தைகளுக்கு அப்பால் நிற்பார். அதான் இது அனுபூதி, அது இது எப்படி இல்லாமல் சொல்லி பார்க்குறேன். யோகியை தீரலை, இன்னொரு 1000 பாட்டு எழுதுவேன், தீராது. இது ஒரு தீரா நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் யோகி பேரில் உள்ளது. கவிஞர்களுக்கு எழுத்து தீராது, எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். யோகி நாம் இருக்கும் காலம் வரை யோகி மேலே பாடல் எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு நோ எண்ட். ஏன்னா அவர் ஒரு எட்டர்னல், அவர் காலாதீதமாக இருக்கிறார். இப்போ அவரை பற்றிய எழுத்துக்களும் காலாதீதமாகத்தான் இருக்க முடியும். அதை நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. அதனால் தயை கூர்ந்து என்ன சொல்கிறேன், யோகியை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம அவர் ஒரு சிம்பிளாக ஒரு வழி பாதையாக பார்க்குறோம். எப்படின்னா நமக்கு இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் இதை சாமிகிட்ட வேண்டிடுவோம். எனக்கு நாங்கள் வேலைக்கிழமை ஒரு பிரார்த்தனை பண்ணுற ஆட்கள் தான் நாங்கள், எல்லா மக்களுடைய எல்லா விஷயம். ஆனால் யோகிட்ட தான் இன்னொரு பியூட்டி இருந்துச்சு. இவ்வளோ பெரிய உயர்நிலையில் இருந்தாலும் யார் என்ன பிரச்சனைனாலும் அவனை உட்கார வச்சு டீட்டெயில்டாக கேட்பார். சின்ன விஷயம். நான் 2 உதாரணம் சொல்லணே. ஒரு அவர் டூரிங் டாக்கிஸ் நடத்துறது, அவர் சாமியை பார்க்க வர்ற சினிமா தேட்டரு. இப்போ எப்படி சினிமா தேட்டர்லாம் எப்படி ஓடுதுன்னு சாமி கேட்குறேன். எங்கே சாமி இப்போலாம் ஒருத்தர் சினிமா பார்க்க வர மாட்டேங்க, இப்போ டிவி வந்துட்டு எல்லாம் அங்கே போயிடறான், ஒருத்தர் தேட்டருக்கு வர மாட்டேங்கான். அப்படி அப்போ தேட்டரை மூடிடலாமான்னு இருக்கேன் நான். ஒரு பக்கத்து கிராமத்தால் டூரிங் டாக்கி. அப்படிலாம் வேண்டாம், நம்ம ஒன்று பண்ணுவோமே, பழைய எம்ஜிஆர் சினிமா எடுத்து, சாமி ஐடியா குறைஞ்ச விலையே கிடைக்கும். பழைய எம்ஜிஆர் சினிமா எடுத்து 2 நாளைக்கு ஒரு எம்ஜிஆர் படமாக போட்டு பாருங்கன்னு சொன்னார். அவர் 2 மாதம் கழிச்சு, சாமி உங்கள் ஃபார்முலா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டுது, பழைய எம்ஜிஆர் படமாக எடுத்து போட்டு கூட்டம் பிக்குதுன்னு சொன்னார். அப்போ ஒரு பிரம்மம் ஒரு டூரிங் டாக்கீஸ் நடத்துகிறவனுக்கு அவன் லெவலுக்கு இறங்கி ஐடியா கொடுக்கு. அடுத்து நான் எப்பவும் சொல்கிறேன், அந்த வடை சுடுற அம்மா நீங்கள் எப்போவுமே திருவண்ணாமலையில் நீங்கள் ஆசிரமத்தில் போய் நடந்து போகிறீங்கன்னா வழியில் வச்சு வடை சுட்டு போடுவாங்க. 1 ரூபா வடை. அந்த காலத்தில் அது 10 பைசா, இப்போ 1 ரூபா ஆகிட்டுது. அது ஒரு காலத்தில் நான் 10 பைசா இருக்குமே வாங்கி சாப்பிட்ருக்குறேன். அந்த 10 பைசா வடை இப்போ 1 ரூபாய் வடை ஆகிட்டுது. அந்த வடை போடுற கிளவிலாம் சாமிக்கு ஃப்ரெண்டு. சாமிக்கு திருவண்ணாமலை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா நம்மளோட அவர் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அவர் அம்மாட்ட போனா, சாமி நீலாம் இப்போ பெரிய ஆள் ஆகிட்ட, உடனே சாமிட்ட கோவப்படுவாங்க, நீ காரில் வர ஆள் கூட தான் இப்போ பேசுவேன், எங்களெல்லாம் நீ மறந்துட்ட. அப்படி இல்லைம்மா, சாமி உடனே அங்கே உட்காந்துருவார். பிச்சைக்காரருக்கு இப்போ அப்பா நிறைய வேலை கொடுத்துட்டாரு, நிறைய ஆட்கள்லாம் வராங்க. முன்ன மாதிரி பிச்சைக்காரன் அவங்க மத்தியில் வர முடியலன்னு அவங்கள்ட்ட ரொம்ப அவர் ரிப்போர்ட் பண்ணுவாருங்க கனிவா. அந்த ஆதங்கத்தை அவர் ஏற்றுக்கிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அவர் சொல்லிவிட்டு, நம்ம இப்போ எப்படி வியாபாரம் ஓடிட்டுருக்கு, என்ன சாமி பாதியோட விற்க மாட்டேங்குது பாரு அப்படி காட்டுறாங்க, பாதியோட விற்கவே இல்லை. ஏன் அப்போ இது என்ன ஆகுது, இதெல்லாம் தூரதாக பண்ணுவோம், அப்போ நஷ்டமாயிட்டே இருக்குது. உன்னை யார் இப்படி முழுசாக வடையை எடுக்க சொன்னான்? நீ என்ன பண்ணு, 50 முதல்ல ஒரு 25 வடையை மட்டும் போட்டு வை, அடுத்த 25 போட்டு அரை வேக்காடாக இருக்கும்போது எடுத்து வச்சிரு, அது வித்துரு. மீதி எடுத்துப்பீங்கன்னா அடுத்த நாள் திரும்பி இதை எண்ணெயில் போட்டு எடுத்து விற்கணும். அப்புறம் பார்த்தா அது ஒரு ஆனால் இந்த மரமண்டைக்கு இது புரியாமல் போயிட்டேன். 50 வடையும் போட்டு வச்சா அன்னைக்குள்ளே காலி பண்ணும், இல்லாட்டா வடை ஊசிடும். சாமி சொன்னார் 25 வடையை மட்டும் போட்டு அது மூலம் வியாபாரம் ஆகட்டும், அடுத்த 25 இருக்கட்டும், 5 கேட்டால் 5 அறவேக்காடு, அதாவது பச்சை அறவேக்காடு வைக்கணும். நம்ம அறவேக்காடுங்கிறது எவ்வளவு அறிவியல், ஒரு அறவேக்காடுன்னு சொல்கிறோம், அது எவ்வளோ உயர்வுங்கிறது சாமி காட்டுறாரு. அறவேக்காடு வடையை எடுத்து வச்சா அது கெடாது சார், நீங்கள் அடுத்த நாள் அதை பயன்படுத்தலாம். இந்த ஐடியாவை கொடுக்குறாரு. குடிச்சு வருஷமாக பிச்சைக்காரருக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு கிளம்புறாரு. ஒரு சாதாரண வடை விற்கிற கிளவிக்கு அறவேக்காடில் நீ வடையை போட்டேன்னா உனக்கு நஷ்டம் வராமல் தொழில் நடத்தலாங்கிற உத்தியையும் சொல்லிட்டு போகிற ஒரு யோகி ராம் சரத்குமார் இவனுக்கு எப்படி நினைக்க முடியும்? எந்த ஹைட்டுக்கு இறங்கி வருவார். எதிர இருக்கிறவன் தான் கணக்கு. எதிர இருக்கவனுக்கு என்ன வேணுமோ அதை தருகின்ற தெய்வம். தெய்வம் இப்படி தாங்க இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும், எல்லோருக்கூடையும் உறவாடும், யாருக்கு எது வேணுமோ அதை தரும். அதுதான் யோகி ராம் சரத்குமார். அந்த எளிமை. இப்போ கண்ணன் எப்படிங்கிறதா, கண்ணன் என்ன பெரிய இதாக போட்டோன்னா பெரிய பீதாங்களா, ஒரு ஓடக்குடலை கையில் எடுத்து வச்சாங்க, ஒரு மயிர்பீர் எடுத்து தலையில் சூடுறான், அப்படி ஒரு மஞ்சள் அப்படி என் குணத்தில் அவன் நின்று தான் அழகு. ஏன்னா அவன் பெரிய பட்டி பீதாம்பரம் பெரிய ரத்தனை இதெல்லாம் அணிஞ்சதான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணா இஸ் ஸோ சிம்பிள். அவன் ஒரு ஆட்டிடையன் தானே சார், ஆடு மேய்க்க வந்தவன் தானே, ஒரு ஆட்டிடையன் தானே, ஒரு கவுபாய் தானே, அப்படி வந்தவன் தானே. ஒரு புல்லாங்குழல் மட்டும் வச்சது அன்றைக்கி சாதாரண ஆள். ஒரு மேய்க்க போகிறவங்க நேரப்போக்குக்காக ஒரு புல்லாங்குழல் சென்று ஊதுவார்கள் மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது. அது சாதாரண விஷயம். ஒரு ஆட்டிடையும் கையில் புல்லாங்குழல் வச்சுக்கிறது என்பது மிக இயல்பான ஒன்று. அழகுக்கு அவன் ஒன்றும் வைக்கல, அப்படி ஒரு மயிர்பீரி எடுத்து அப்படி சொருங்கினான். அவன் ஏகப்பட்ட ஆபரணமாக போட்டுருந்தான். அன்றைக்கு கூட அங்கே உள்ள பூக்கள் அப்படி கட்டி கோவிலுக்குலாம் அறுத்துக்கு மாலை, அன்றைக்கு மேலே இந்த மிளகா அப்படி கட்டி ஒரு மாலையாக கழுத்தில் போட்டான். அப்படி என் குணத்தில் அப்படி நின்னா அப்படி வச்சு அப்படி நின்னான் பாருங்க, அழகு கொண்டுட்டான். அப்போ எளிமையில் ஒரு அழகு இருக்குது.
சுவாமி என்ன சார் சாதாரண சாக்கு. சாமி கடைசி வரை நம்ம சொல்ல சுதாமாலாம் போனார். அங்கே போய் என்ன பண்ணார் சார்? அந்த திண்ணையில் அங்கேயும் ஒரு திண்ணை தான் அவருக்கு. அதில் அந்த சாக்கைத்தான் பரப்புவார். அம்மா தான் பின்னாடி ரொம்ப ட்ரை பண்ணி இந்த ஒயிட்டு இதெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. சாமியுடைய சாதாரண வாழ்க்கை என்றைக்கு அந்த பழைய சாக்கு தான். அது ஒரு சுறுசுறு, அதுதான் தலை, அதுதான் இது. நம்ம வந்தால் கிழிஞ்ச கோரம்பாய்கள் எதை தூக்கி போட்டார் எல்லாருக்கும். மிக மிக எளிமையான வாழ்க்கை. ஒரு கிருஷ்ணா மாதிரி யோகி இருந்தார். கண்ணன் நினைக்க அப்படி தான் இருந்திருப்பான். அதே மாதிரி தான் யோகி வாழ்ந்தார். மிக மிக எளிமை. அப்போ நீங்கள் யோகியை அனுபவிக்கிற எளிமை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு சாமி வருவார். இப்போ நம்மளை பகவான் எந்த இடத்துல எந்த வசதிகளோடு வச்சுருக்கிறாரோ அந்த லெவலில் யோகி உங்கள்கிட்ட வருவார். நீ எதற்கும் ஆசைப்பட வேண்டாம். நம்ம தயவு செய்து கொஞ்சம் அந்த கவலைகள்லேருந்து வெளியே வரும். அப்புறம் ஒன்று நீங்கள் வாழ்க்கையில் தோல்வியடைய அஷ்யூர் பண்ணுறேங்க, யாருமே தோக்க மாட்டாங்க. சுவாமி சொன்னார், குட்னஸ் லீட்ஸ் த ஹோல் வேர்ல்ட், ஃபாதர்ஸ் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட், வாட் எவர் ஹேப்பன்ஸ் பை த வில் ஆஃப் மை ஃபாதர். இதெல்லாம் யோகியுடைய வார்த்தைகள். ஒரு நிமிஷம் அதை நினச்சி பாருங்கள். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் என் தந்தையின் அருளாலே நடக்கின்றது. என்னுடைய தந்தையின் பணி எப்போது மிகச் சரியாகவே இருக்கும். இந்த உலகத்தில் தவறே நடக்காது, தப்பே நடக்காது. ஏங்க அழுது புலம்பி ஏன் இருக்கிறீங்க? வாழ்க்கையை சந்தோஷமாக இருங்க. நான் யோகியுடைய ஆள், எனக்கு ஒன்று நடக்காது. நோயாவா இரு போ, விருந்தும் மருந்து 3 நாள் 3 days அலோவ் பண்ணிருங்க. நோய் வந்தால் சந்தோஷமாக அலோவ் பண்ணிருங்க. 3 நாள் டைம் என்ஜாய். இந்த உடம்பு தானே எடுத்துக்க. சுவாமிகிட்ட நடந்ததுங்க, கேன்சர் வந்திருக்குங்க. பகவான்கிட்ட சொல்கிறாங்க, சுவாமி உங்களுக்கு வந்திருக்கிறது கேன்சர். ஓ அப்படியா? அவர் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறாரு. அது அப்படியா? அது சுவாமி ரொம்ப அது என்ன செய்யும், அது ரொம்ப பாடியில் பெயின் வரும் சுவாமி, அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சுவாமி முதல்ல அக்செப்ட் பண்ணல, தயவுசெய்து புரிஞ்சுங்க. சுவாமி என்ன சொன்னார்னா, இந்த உலகத்தினுடைய எங்கேயோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பேலன்ஸுக்காக என் தந்தை இந்த பிச்சைக்காரனின் உடம்பில் கருணை கூர்ந்து இந்த நோயை தந்திருக்கின்றார். இந்த பிச்சைக்காரன் அதை அனுபவித்து தான் களைய வேண்டும். நீங்கள் அது அங்கே நிற்கிறாங்க, அது அவருக்காக சொன்னதில்லை, நமக்காக சொன்னது. நமக்கு வாழ்க்கையில் சின்ன நகைக்கண்ணில் ஒரு சின்ன படம் உடனே நம்ம வாழ்வே போயிடுது. எல்லாம் கவிதை கீழே விழுந்துது. விழலாமா? நம்ம ஆரோகணத்தில் பட வேண்டிய ஆட்கள், அவரோகணம் ஆகக்கூடாது. நம்ம என்றைக்குமே ஆரோகணம் தான், தூக்கி தான் வாசிக்கணும், தாத்து வாசிக்கணும். சமுதாயத்துக்கு நம்பிக்கையை தர வேண்டிய ஆட்கள் நாம். நம்முடைய எழுத்துக்கள் எல்லோரையும் எழுச்சி விட, நம்முடைய பேச்சு எழுத்து எல்லாமே ஒரு நம்பிக்கையை விதைப்பதாக இருக்க வேண்டும், நம்பிக்கையை ஊற்றுவதாக இருக்க வேண்டும். நம்ம அதுக்கு தாங்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் சாமி எதுக்கு வச்சுட்டு போயிருக்கிறாரு? இந்த ஃபெய்த் இஸ் மோர் தேன் எனி காட் ஆர் எனி ரிலிஜியன். மதத்தை விட கடவுளை விட நம்பிக்கை மேலானது. நம்பிக்கையே தெய்வமாக பார்த்த ஒரு யோகி. நம்மளாம் கடவுள் நம்பிக்கை, சாமிக்கு நம்பிக்கை தான் கடவுள். இது வேணும். வாழ்க்கையோடு ஒரு முரண்படா தன்மை வேணும். சுவாமி வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கிட்டார். வாழ்க்கையோடு பூரணமாக இருந்தார். அந்த வாழ்க்கையை எப்படி வந்து சொல்ல அப்படியே ஏற்றுக்கிட்டார். வாழ்க்கை எப்படி வருது அப்படியே ஏற்றுக்கிறது. ஒரு நேக் தெரியுமாங்க, ஆர்ட் ஆஃப் லிவிங். நீங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கு, டோன்ட் பி எ டிக்டேட்டர். வாழ்க்கையை நீங்கள் டிக்டேட் பண்ணாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி, அதெல்லாம் இல்லை. வாழ்க்கை உங்களை எப்படி நடத்திட்டு போகுதோ அது கையை பிடிச்சி கூட நடந்து பாருங்கள், சூப்பராக இருங்க. இப்போ நாங்கள்லாம் அவ்வளோதான், நாங்கள் அதில் தான் போயிட்டுருக்கோம். வாழ்க்கை எங்களை எப்படி கைப்பிடித்து நடக்கும், அது பின்னாடி நாங்கள் அதை கையை பிடிச்சி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நோ பிளான் அட் ஆல். அவர் பிளான் இஸ், அவர் அஜெண்டா இஸ் ஆல்வேஸ் எம்டி. அடுத்த வாரம் எங்கே இருக்கணுங்கிறத நண்பர்கள் தீர்மானிப்பார்கள், அவ்வளோதான். டைரியை மட்டும் பார்த்து வெரிஃபை பண்ணி ஃப்ரீயாங்கிறத மட்டும் சொல்லணும், அதான் எங்கள் வேலை. அடுத்தடுத்த நாட்களை அவர்கள் தீர்மானிப்பார்கள். இதுதான் உண்மை. வாழ்க்கை நம்மளை அழைச்சி சொல்லுங்க, தோற்கவே மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப மைண்டில் பிளான்லாம் பண்ணீங்க, உங்கள் பிளான் எல்லாம் ஃபெயில்வர் ஆகும். எல்லாத்தையும் சுற்றி தூர போட்டுட்டு இன்று புதிதாய் பிறந்தோம் என்றெண்ணி தின்று விளையாடி இன்புற்றிருந்து மகிழ்வோங்கிற பாரதியினுடைய அத்வைதத்தில் நின்று அப்படி நின்று பாருங்கள், வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களோட உங்கள் அப்பா உங்களை படைச்ச அப்பா உங்கள் வாழ்க்கையை அழகாக கொண்டு தான் போயிட்டுருக்கிறான். நீ தேவையில்லாமல் நடுவில் புகுந்து நிறைய தகராறு பண்ணிகிட்ருக்குற, அதான் பிரச்சனை. லைஃப் 2 விஷயங்கள் சார், நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து தான் இன்பம். இதுதான் நம்முடைய இதிகாசங்கள். ஸ்ரீராமனை விட கஷ்டப்பட்டவங்க இருக்கிறீங்களா? சீதாம்மாவோட கஷ்டப்பட்ட பெண்கள் யாராங்க இருக்கீங்களா? ஜனகனுடைய மகள்ங்க, அவள் வண்ணச் சீரடி மண்மகள் அறிந்தால்னு சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சொன்ன அந்த கூற்று தான் இவளுக்கு உண்டு. அவா எப்பேற்பட்ட ஜனகராஜனுடைய மகள். கல்யாணமான உடனே என்ன ஆகுது சார்? ஒரு வாழ்க்கையை வாழ முடியல, வனத்தை நோக்கி போகிறாங்க. சரி, வனத்துக்கு தான் போகிறாங்க, அங்கேயே நிற்க முடியாது, ராவணன் தூக்கிட்டு போயிடுறான். அங்கே போய் அசோகவனத்தில். சரி, அது முடிஞ்சு ராமன் மீட்டுட்டு வரான், திருப்பி வந்து உட்கார்றா பட்டாபிஷேகம் உட்கார. நிறை மாத கர்ப்பிணி மீண்டும் கானகத்துக்குள். சீதா எங்கெங்கே வாழ்ந்துட்டா இந்த காலகட்டத்தில்? நிறை மாத கர்ப்பிணியாக போய் இருக்கிறாங்க. பின்னாடி லவனும் குஷனும் வளர்ந்து 16 வயதானோடனே இதே சீதா கூட்டு வந்து ராமனுடைய சபையில் நிறுத்துறா. உனக்கு ராமாயணத்தை பாடுறான்.
பாடணும். அழகாக பாடுறீங்களா, நீங்கள் யாருன்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், நாங்கள் வந்து வால்மீகி புத்திரர்கள்னு சொல்கிறான். ஏன்னா அவன் வளர்ந்த ஆசிரமம் அது. அவருக்கு அம்மா அப்போ தான் சீதை தோன்றி சொல்கிறா, ராமா இதான் அவனுடைய 2 பையங்கள் லவன் குஷன், 16 வயது அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி ஒப்படைச்சிட்டு சீதான்னு சொல்கிறான். பூமி பிளக்குது, சீதா உள்ள பேர் தான் முடிஞ்சிட்டு. அப்புறம் நாடை லவனுக்கு குஷனுக்கு பிரித்து கொடுத்துட்டு சரையு நதிக்குள் சென்றான் ராமன். இதான் கதை. இதான் ஒரிஜினல் ராமாயணம். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்கள் ராமாயணம் முழுக்க என்னங்க தெரியுங்க, இது மகாபாரதத்தில் பாருங்க, தர்மனாக இருந்த காரணத்தினாலேயே என்னது 14 வருஷம் அஞ்ஞாத வாசம், இந்த நாடு இழந்து வீடு இழந்து நடுத்தெருவில், எப்பேற்பட்ட பாண்டுடைய குடும்பம் நடுத்தெருவில் நின்றார்கள். அப்புறம் யுத்தம், அதில் வர அபிமன்யு அடிக்கிறான், எல்லாம் சாகிறாங்க, ஒற்றை குழந்தை வாழ்க்கை. அப்புறம் சொர்க்காவரணம் போகிறாங்க, ஒவ்வொருத்தராக கிளை விழுறாங்க. அந்த கதை முழுக்க பாருங்கள். அப்போ நல்லவர்கள் எல்லாருமே மிக பெரும் சோதனைக்கு அந்த வாழ்க்கை பரட்டி தான் எடுத்திருக்கு. உங்களை அப்படி ஒன்றும் பரட்டி எடுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் ராமனையும் சீதையும் நினச்சி பார்த்துட்டு பஞ்சபாண்டவர்களையும் கொஞ்சம் நினச்சி பார்த்து நம்ம கஷ்டத்தை நினைங்க. நமக்கு பஸ்ஸு 2 நிமிஷம் லேட்டாக வந்துட்டு நமக்கு அதுவே வாழ்க்கையில் பெரிய டென்ஷன் அதானே. நமக்கு என்னெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. அந்த பஸ்ஸு வந்துச்சு, அதை காணலை இன்னைக்கு. இது லைஃப்பில் ஒரு பிரச்சனை. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து விவஸ்தையே கிடையாது, எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு. வந்துட்டு போட்டுங்க. நான்லாம் ரொம்ப தைரியமாக போவேன், எந்த பதட்டமும் இல்லாமல் ஆஃபீஸ் போவேன். லேட்டானா ஆயிருக்காது, என்ன பண்ண நம்ம லேட் ஆகிருக்காமா, அவ்வளோ போயிட்டே இருப்போம். அன்றைக்கு நீங்கள் இந்த மனநிலையில் போனேன்னா உங்கள் மேனேஜர் ஒன்று மாலை போட்டு தான் வரவேற்பார். சார் நீ அவங்கள கடிச்சிடுவானு சொல்லி போனால் அவன் கடிக்க தான் செய்வான். உன் தாட் நீ வரம்பதே முன்னாடி போகுது, இவன் கடிச்சிடுவானோ அவனை கடிக்க தான் செய்வான். சரி நேரம் ஆகிட்டு பாப்பா, 365 நாள் போகிறோம், 3 நாள் ஆஃபீஸுக்கு லேட்டாக வரோம். அது மனித இயல்பு தானே. அது நம்ம கேஷுவலாக போய் பாருங்கள். நீங்கள் போகும்போது உங்கள் வேவ்ஸ் முன்னே போகுது. நீங்கள் எப்பேற்பட்ட வேவ்ஸை கொண்டு போகிறீங்களோ அதுதான் அங்கேருந்து வரும். நீ தான் வாழ்க்கையை செதுக்குகிறாய். நீ அமைதியாக இருந்து பாரு, ஒன்றும் செய்யாது. சார் ஒரு நாள் நடந்த விஷயம், நான் வந்து அப்போ ராம்ஜி ஆஷ்ரம குமார் கோயிலுக்கு போவோம். அங்கே மேலே ஒரு அருவி மாதிரி ஒன்று இருக்கும், அதில் போய் குளிப்பேன். குளிச்சு ஆனந்தமாக அப்படி வரேன், குளிச்சுட்டு அப்படி ரொம்ப சந்தோஷமாக ஏகாந்தமாக குளிச்சுட்டு வரேன். ஒரு பச்சை பாம்பு அப்படி அழகாக இருக்கும், ஒரு பச்சை பாம்பு. அது அப்படியே கண்ணச்சு விட்டுது. நான் அது பாம்புங்கிறது மறந்துச்சு, அதனுடைய பச்சை அழகு, அது அந்த ஆர்டர் கண்டு இதை பார்த்து அப்படி இருக்கேன். நானும் அதுவும் இவ்வளோ தான் இருக்கும். அப்புறம் தான் சொன்னது கண்ணை கொத்துற பாம்பா. நான் அது ரொம்ப கண்ணை கிட்ட போய் க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அது ஒன்றும் கொத்தலைங்க, ஆனந்தமாக அனுபவிச்சுட்டு மேலே வரேன். முருகதாஸ் பார்த்துக்கேன், ஜி அது பச்சை பாம்பு கண்ணை கொத்திடும். அப்படியா, இவ்வளோ க்ளோஸாக 2 பேரும் நம்ம ஒருத்தர் கண்ணை ஒருத்தர் கண்ணோடு கண்ணினை நோக்கிலாம் இருந்தோம். நாங்கள் ராமனும் சீதையும் பார்த்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒன்றும் பண்ணலை சார். உங்களுக்குள் ஒரு பதட்டம் இருந்தால் பாம்பு பதறிடும், உங்களுக்குள் ஒரு ஆனந்தம் இருந்தால் பாம்பும் ஆனந்தமாக உங்கள் தோள்களில் கிடக்கும். என் பழைய எடுத்து பாருங்கள், என்கிட்ட ஒரு நல்ல பாம்பு வச்சுட்டு காசியில் உட்கார்ந்த ஒரு பாம்பு பிடார். உடனே எனக்கு பாரதியுடைய பாம்பு பிடார ஞாபகம் வந்துட்டு தாஞ்சோனே தந்தான். அப்படி விட அந்த பாம்பு சர்ற போய் கழுத்தில் குதி இப்படி நின்றுச்சு. நம்ம பேர் சங்கர்லா டாயங்கன்னு இப்படி இருக்குது. ஃபேஸ்புக்கில் அந்த படம் இருக்குது, போட்டிருக்கேன் பாருங்கள். பக்கா நல்ல பாம்புங்க. அப்படி பிடிக்கிறேன். அப்போ தான் அந்த எனக்கு அந்த பாம்புடைய சுவாசம், பாம்பு உடல் முழுக்க சுவாசிக்கு. நீங்கள் பாம்பை பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? பிடிச்சி பார்க்கணுங்க. பாம்பை கண்டா ஓடாதீங்க, பாம்பை பிடிச்சி பாருங்கள். ரொம்ப அன்பாக அந்த பாம்பு அதை என் கழுத்தில் சுற்றிருங்க. நல்ல பாம்பு, நல்லா இவ்வளவு தண்டிக்கு இருக்கும், ஒயிட், நல்லா வெள்ளை விளையன்னு ஒரு வெள்ளையும் கருப்புமான ஒரு நாகம். பழைய ஃபேஸ்புக் ஃபோட்டோ தான் நாளைக்கு திருப்பியும் ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையும். காசியில் எனக்கு கிடைச்ச அனுபவம். ஆனந்தமாக அந்த பாம்பு பிடிச்சான். அந்த பிடாரம் பயந்துட்டான் அவன். அப்போ தான் சொன்னான், விஷப்பெல்லாம் எடுக்கலைன்னு சொன்னான். அதுக்கு என்ன கேட்டேன், அவன் எதுக்கு பயந்தா, விஷப்பல்லோடு உள்ள பாம்பு அந்த ஆள்கிட்ட கொடுத்துருக்கேன், இவன் பாட்டில் கழுத்தில் விட்டுருக்கேன். அதை இப்படி தான் விட்டேன், அது அடி கழுத்து போய் டயங்கி நிற்குது. ஓஹோ, நம்ம பேர் சங்கரன்லா, அதான் கரெக்டாக இருக்குது. இப்படிங்க பாம்புக்கு வாய் நாக்க நீட்டுது. நான் எங்கே இருக்கேன், கண்ணு அதுவும் அப்படி ஒரே ஆங்கிளில் இருக்குது. உண்மையில சொல்ல எனக்குள்ள எனக்கு எதை ரசிட்டு நான் பிடிச்சிட்டு இருப்பேன். அதுக்குள்ள அந்த காற்று, ஓஹோ இதுதான் பாம்புடைய சுவாசமா சொல்லி எனக்கு உடனே அந்தால போகுது. ஓஹோ சிவபெருமான் அதான் பாம்பை ஆடையாக அணிஞ்சிருக்கிறாரு, அது சுவாசத்தினுடைய குறியீடோ. நான் ஸ்பிரிச்சுவலாக உள்ளே போயிட்டுருக்கேன் அந்த பாம்பை கையில் பிடிச்சிக்கிட்டு. அப்புறம் தான் பின்னாடி அவுட்டு. அப்புறம் அவன் எப்படி திருப்பி காட்டுறான், அவன் ஹிந்தியில் அறுபது பாருடா பாம்புக்கு பல் இருக்குன்னு காட்டினா. அப்படியா, ரைட்டு சொல்லி ஒரு 100 ரூபாய் கையில் விட்டு வந்தேன். அவ்வளோதான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சரி எந்த மிருகங்களும் நம்மளை ஒன்றும் செய்யாதுங்க. தயவு செய்து உங்கள்கிட்ட என்ன அலைகள் இருக்குதோ அதுதான் அது பிரதிபலிக்கும். இன்னொரு ரகசியம் சொல்லிடுறேன். நான் முத கிரிவலம் போன கதை சிலமாக வந்து ஞாபகப்படுத்தல பல விஷயங்கள். திடீர்னு ஒரு நாள் சாமியை பார்த்து அப்படியே வந்தேன். இப்படி நாங்கள் சாமியை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே அந்த 1 ரூபா 10 பைசா வடை வாங்கி தின்னுட்டு அப்படியே போனோன்னா நாடாளாச்சும் ரூம் போட்டுருப்பேன். 30 ரூபா வாடகை போவேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தேன், கொஞ்சம் பேர் ஸ்லோகெல்லாம் பட்டு சிங்கிலாம் அடிச்சுட்டு நம்ம சேஷாசாமி வந்தாங்க. அப்புறம் என்னன்னு கேட்டால், இது ஏன் இப்படி பாட்டு பாடிப்பான்னு கேட்டேன். இது பேர் கிரிவலம் சொன்னாங்க. எனக்கு அப்போ கிரிவலம்னா என்னன்னு தெரியாது. 93 உண்மையிலே எனக்கு கிரிவலம் இப்படி சுத்தலம் என்ன, அது வந்து இந்த மலை விசேஷம் தம்பி. இது வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த டீம் குரு. 93லாம்
உடனே நான் அந்த ஆமாம் நம்மளும் போவேன். அது போயிட்டுது. சரி அந்த சவுண்டு கேட்டுட்டு இருக்கேன்னு போயிட்டுருக்கேன். காலில் செப்பல் போட்டுட்டு ஜெகஜோதி ஆரம்பிச்சாச்சு. எங்கே ஏதோ அந்த ரமணாசிரமத்தில் தான் ஆரம்பிச்சிட்டேன். யோகிராம் சுரத்குமார் பாடிட்டு போயிட்டே இருக்கேன். யூ வில் நாட் பிலீவ், ஒரு 1-1.5 கிலோமீட்டர் எனக்கு ஒரு பழனி முருகன் இருப்பார். நீங்கள் கிரிவல பாதையில் முதல்ல போகும்போது அந்த பழனி முருகனுக்கு ஒரு 10 அடிக்கு முன்னால் சடக்குன்னு காலை என்ன ஒன்று கடிச்சு தீ அள்ளிப்படம் இப்படி செருப்பு கலையில் ஒரு நட்டுவா காலை அப்படியே ஓடி போகுது. அப்போல்லாம் ரொம்ப லைட்ஸ் கம்மி. பார்க்க நட்டுவா காலை அழகாக தெரியுது. காலில் பார்க்க தீயா காலை கடிச்சிருது. கேளுங்க, என்ன நடந்த இன்சிடென்ட் சொல்லுது. அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா தலையை யாரோ உள்ளுக்குள்ளே பிடிச்சி இறுக்கி பிடிக்கிறாங்க. நாக்கில் நுர மாதிரி வருது. நான் அனுபவிச்சது. ஒரு நட்டுவா காலை கடித்தால் அந்த விஷம் உடம்புல ஏறி என்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. திஸ் இஸ் மை பொசிஷன். இது நான் படிக்கிறேன். அடுத்த நிமிஷம் நம்ம கிரிவலம் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்படி பேக்கில் நடந்தால் ரமணாசிரமம். ஒழுங்காக போய் டாக்டர்கிட்ட போய் ஊசி போடலாம். நோ, கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நட்டுவா காலையே படித்து செத்தாலும் சரி கிரிவலம் தான் சொல்லிட்டு நடக்கிறேன். ஒரு 10 ஸ்டெப் திருப்பி கஷ்டப்பட்டு தான் நடந்து போகிறேன். அந்த பழனி முருகன் கோயிலில் போகிறேன். அங்கே விபூதி அங்கே வச்சுருந்தாரு. அப்படி தூக்குறேன். அந்த இடத்துல வச்சு ஒரு தேய்ப்பு தேய்ச்சேன். அவ்வளோதான், முருகான்னு சொல்லிட்டு போயாச்சு. அப்புறம் யோகிராம் சுரத்குமார் அந்த அடியண்ணாமலை வர யோகிராம் சுரத்குமார் ஓடும். அடியண்ணாமலை முடிஞ்சோன்னா ஓம் நம சிவாயன்னு அது டான்ஸ் ஆகும். எல்லாம் முடிஞ்சு ஒரு 4 மணி நேரம் நடந்து 9 மணிக்கு 6:30 9:30க்கு அண்ணாமலையார் கோயில்கிட்ட வந்தாச்சு கும்பிட்டாச்சு. அந்தாலும் பார்த்தா அப்போ தான் அப்போவுமே அண்ணாமலையார்னே ஒரு டாக்டர் உண்டு. அவர் ஷட்டர்களை போட்டுட்டு இருக்கார் கோயிலுக்கு எதிர. அப்போ நான் சொல்ல 93-94 ஓடி போனேன். சார் எனக்கு ஒரு சின்ன விஷயம் நான் என்ன இந்த ஷட்டர் அப்படி மேலே தூக்கி விட்டார். தம்பி எந்த ஊருன்னு கேட்டார். திருநெல்வேலி. என்ன காலில் என்னமோ ஒன்று கடிச்சுதுன்னு இப்படி பார்க்காரு. அப்போ தான் பார்க்க வெளிச்சதில் இட்லி மாதிரி வீங்கிருக்கு. எப்போ கடிச்சுன்னு கேட்டார். சார் இந்த இது ஆரம்பித்தேன்னா அப்போ அந்த பழனி முருகன் கோயிலுக்கலாம் அதுக்கு ஒரு 10 அடிக்கு முன்னாடி கடிச்சு. ஆனால் பாவி ஒரு 3:30 மணி என்ன பண்ண நடந்து வந்தேன். இப்படி வந்திருந்தா அங்கே வந்திருக்கலாம். இல்லை நான் கிரிவலத்தை முடிக்காமல் வர முடியாதுல்ல சாமி அப்படின்னு சொன்னேன். அப்போ கிடையாது எந்த ஒரு திருநெல்வேலி வாப்பான்னு சொன்னார். ஒரு 2 இன்ஜெக்ஷனை போட்டார், ஒரு மாத்திரை கொடுத்தாரு. இந்த போய் தூங்கு, வேறு ஒன்றும் சாப்பிட வேணாம், அந்த தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பைசான்னு கேட்டேன். உனக்கு பைசா கிடையாதுன்னு சொன்னார். அட பாவி இப்படி வந்திருக்கிய. நான் இப்போ ஒன்றும் நடக்கலை சார். அதான் விஷம்படன் பாம்பு நெருங்கிடு வேளையில் விசிறியாய் வந்து காத்திடல் வேணும். காத்திடலாம் கடிக்கும், ஆனால் விஷம் இறங்காது. அதான் யோகி. கடிக்கிற அனுபவத்தை தருவார். விஷத்தினுடைய அனுபவம்லாம் உடம்புல ஏறதெல்லாம் தருவார். ஆனால் அந்த விஷம் நம்மை பாதிக்காது. நம்ம விஷம் உண்ட கண்டனாகும். உடனே நீலகண்டனாக்க பார்க்குறாரு நல்லதுன்னா அவர் உடனே நீலகண்டனாக்க விஷத்தை நிறுத்துறா காலத்தில். விஷத்தை நம்ம சந்திக்கலாம் சார். விஷமே உடம்புல ஏறினாலும் விஷமே நில் அப்படின்னு நிறுத்துகிற இது வேணும். காலாயன் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் அப்படி பண்ணல சார் என் பாரதி. எப்படி பாடினா அந்த இயேசுவோ ஒரு சிலுவையிலே மாண்டான். ஞாபகம் பாரதி பாடலாம். மாண்டான். அந்த கண்ணனோ ஒரு வேடனின் அம்புக்கு வீழ்ந்தான். ராமனோ சரையு ஆற்றிலே குதித்தான். ஆனால் நான் பூமியில் சாகாதிருப்பேன் கண்டீர். காலாயன் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் அப்படி பாடவ மகாகவி பாரதி. அந்த கம்பீரம் வேணும். வாழ்க்கையை அப்படி சாமி காப்பாற்றுவாருங்க. நான் இதான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். அதை பாம்பு பதறாதீங்க. பாம்புக்கு விஷம்லாம் ஒன்றும் செய்யலை சார். அதை பற்றிய பயம்தான் விஷத்தை விட மேலானது. நோய் ஒரு பிரச்சனை அல்ல. நோய் ஒரு பிரச்சனையே இல்லை. நோயை பற்றிய உங்களுடைய கவலை, நோயை பற்றிய உங்களுடைய அதுதான் ஒரு பெரிய நோய். மனநோய் தான். உடல் நோய் ஒன்றும் இல்லை சாங்க. 3 நாளுங்க எல்லா நோயும் 3 நாளில் விடைபெறும். உங்கள் நோய்க்கான எதிர்வினையை உங்கள் உடம்பு கண்டுபிடிக்கும். அந்த ஆன்டிபாடிஸை அதுவே கிரியேட் பண்ணும். அந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தியை உடல் உருவாக்கும். மிகப்பெரிய டாக்டர் உள்ள இருக்கிறான். நம்ம உடம்பு 120 வருஷம் இருக்குங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்லுங்க. இருக்கிற எல்லாருக்கும் ஆயுஷ். நான் ஒரு ஜோதிடம் நான் சொல்கிறேன் சார், உங்கள் ஆயுள் 120 வருஷம் எல்லாருக்கும். யோகி அப்படி தான் இருக்கார். ஆனால் நம்ம அதை கெடுத்து 70-80 போயிட்டுருக்கோம். அது வேற கதை. உங்கள் எல்லாருக்கும் 120 வயசு தீர்க்க ஆயுள் இறைவன் கொடுத்துருக்கான். 120 இயர்ஸ். நம்முடைய தசாபுக்தியை போட்டு பாருங்க. 120 வருஷம் நமக்கு தசாபுக்தி வேலை செய்யும். உண்டு. ஒரு மனுஷன்னா 120 இயர்ஸ் அவனுக்கு ஜாதகம் கிடைக்கலாம். 120 வருட தசாபுக்தி இருக்குது. 120 வருஷம் நம்ம வாழ்வோம் சார். 60ங்கிறது நேர் பாதி. சஷ்டியப்த பூர்த்தி புரியுதா? 60ங்கிறது கண்டமத்தி நேர் பாதி தான். இன்னொரு 60 வருஷம் வாழலாம். இதுதான் உண்மை. இந்த பலம் ஏற்றதை நான் எங்கெங்கே நாங்கள் ரெண்டும் எப்படி சோர்வு உடைவோம். போயிட்டே தான் இருப்போம். பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். சோர்வே வராது. இதுதான் நம்ம யோகி அப்படி தான் அங்கே இருந்தாங்க. இந்த மனநிலை வேணும் சார். நம்ம எப்பேற்பட்ட மகாத்மாட்ட சரணடைஞ்சிருக்கிறோம். ஒரு மலை, இமயமலை நம்ம கூட நிற்குது. நம்மளை இமயமலை மாதிரி அவர் காப்பாற்றுவார். அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சார் பயம்? பலகீனமான மனிதனாக சுவாமி சொல்றார், உன்னை உடல் என கருதினால் பலகீனம், உன்னை ஆத்மன் என உணர்ந்தால் பலம். யோகி சொன்ன வார்த்தை. பைபிளில் சொல்லுவான் ஃப்ளஷ் இஸ் வீக்னஸ். எல்லாம் ஒரே குரல் தான். இது உடல்னு கருதுனா இது பலகீனம். நீ உன்னை ஆத்மான்னு பாரு. ஏன்னா ஆத்மா அழிவற்றது.
சரிங்க. திரும்ப திரும்ப நம்ம சுலோகம் படிக்கிறோம். கீதை என்னங்க சொல்லுது? சங்கராச்சாரிய என்னங்க ஆதிசங்கர் என்ன சொல்லுங்க? புனரபி ஜனனம் புனரபி மரணம். வந்துக்கிட்டும் போயிட்டு சார். இதெல்லாம் அந்த உடலுக்கு. உனக்கு மரணமே கிடையாது. நீ மரணமற்றவன், பிறப்பற்றவன், இறப்பற்றவன், ஆத்மன். அதில் இருந்தேன்னா உனக்கு எங்கே துன்பமேது துயரமேது? ஆத்மனாக உணர்ந்தால் ஆத்மனை யாராவது இது பண்ண முடியுமா? கல்லால் வெட்ட முடியாது, அதை தீயால் நெருப்பில் அழிக்க முடியாது. ஆத்மனை எதுவுமே டச் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற எதுவுமே ஆத்மனை தொட முடியாது. அது சுயம்புவாக ஒளிர் விட்டுட்டு இருக்கோம். நம்ம எல்லோருக்கும் அது இருக்குங்க. அது இருக்க போய் தாங்க நம்ம இன்னும் இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் உசுரோடு இருக்கீங்கன்னா நீங்கள் இல்லை, உங்கள் ஆத்மன் ஒளி விட்டுக்கிட்டு இருக்கு. அதனால உசுரோடு இருக்கீங்க. அப்போ நீயே அது, தத்வமசி, நீயே அது. நம்ம தானே சொன்ன உபனிஷத்து. உனக்குள் இருக்கிற கடவுள், தமிழில் கடவுள் கடந்து உள்ள பாருடா, அதானே இருக்கு. இப்படி சொல்கிற ஒரு நாடு இந்த நாடு. அப்படி சொன்ன ஒரு யோகி, எவ்ரி திங் இஸ் மை ஃபாதர். ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட், நத்திங் எல்ஸ், நோபடி எல்ஸ் இன் த ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். யோகி பைத்தியம் பிடிச்ச மாதிரி எத்தனை தடவை சொல்லியிருக்காரு. அப்போ என்ன சொல்ல வராரு? இங்கு பிரம்மம் ஒன்று தான் இருக்குது, ஆத்மன் தான் இருக்குது எல்லாத்துலேயும். ஏன் மனிதா இவ்வளவு பலகீனப்பட்டிய? அழுகிறாய், விழுகிறாய், தொழுகிறாய், நில், நிமிர்ந்து நில்லதான். போட்டிப்பட பேசுங்கன்னா பாரதி புதிய ஆத்திச்சூடி படைக்கிறான். சீரு ஓர் சீரு, அந்த பாரதியை படித்து பாருங்க. எல்லாம் சீரு ஓர் சீரு. ஜோதிடம் தன்னை இகழ், கோல் கை கொண்டு வாழ். அதெல்லாம் பலகீனர்கள் போய் சேரக்கூடிய இடம். நீ பலசாலி, நில்லுடா, வாழ்க்கையை சந்தி. அது வேற இடம். நீங்கள் புதிய ஆத்திச்சூடி படித்து பாருங்க சார், அதை மட்டும் படிங்க. எப்பேற்பட்ட ஒரு மனிதனை பாரதி உருவாக்குறான். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, தெளிவு கொண்ட மதியினாய். இந்த தெளிவு தான் தந்திருக்க. தெளிவு கொண்ட மதியினாய் வா வா வா. என்ன ஒருவரும் செயல் செய்வாய் வா, ஒற்றுமைக்குள் உய்யவே நாடெல்லாம் ஒருவரும் செயல் செய்வாய் வா வா வா. இந்த குரல் வேண்டாமாங்க? இந்த பாரதியினுடைய இந்த உள்ள வர வேண்டாமாங்க? அதுதான் யோகி ராம் சுரத்குமார். அப்படி வாழ்ந்தவர் யோகி ராம் சுரத்குமார். வாழ வேண்டும் என்று பாடியவன் மகாகவி பாரதி. இந்த ரெண்டுக்கும் ஒரு விஷயம். ஒன்று இலக்கணம், ஒன்று இலக்கியம். சுவாமி இலக்கியமாக இருந்தார். என் மகாகவி ஆசை பற்றி அறையலுற்றான் தன் பாடல்களில். இப்படிலாம் இவன் மனுஷன் இருக்கணும். அப்படி அவர் கால வாழ்ந்தவர் யோகிராம் சுரத்குமார். அதனால் தயவு செய்து யோகிராம் சுமார் டிவோட்டிஸ் இனிமேல் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். அடுத்தவங்க கவலைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், அது வேறு விஷயம். நான் சின்சியராக கவலைப்படுவேன். எனக்கு இல்லை, எனக்கு வருகிற கவலை பிரார்த்தனையை நான் பகவான்கிட்ட வாசித்து உண்மையிலே அதுக்காண்டி கவலைப்படுவேன். ரொம்ப சின்சியராக டீட்டெயில்ஸ் கேட்டு, யார், எந்த ஊர், அவருக்கு என்னது, எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கி பகவான்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும். பகவான் வில் டேக் கேர். சுவாமி நடக்கும், அது உறுதியாக நடக்கும்னா நடக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நீங்கள் நான் சொல்ல சும்மா யோகிராம் சுமார் நாமா சொல்லி கேட்டால் நடக்கும். 100% ஐ ஹவ் தட் பிலீஃப். எங்களுடைய வியாழக்கிழமை கூட்டங்கள் அதுதான் வைக்கிறோம். இப்போ அம்மாக்கெல்லாம் தெரியும், நாங்கள் கூகுள் மீட் போடுறோம். 60-70 கூட்டம் கூடிக்கிட்டே போகுது. பிரார்த்தனைகள் வருது, பேசுகிறோம், தீர்க்கிறாரு சுவாமி, நடக்குது. அது எங்கே இருக்குது? சிம்பிள் ஃபெய்த், அசைக்க முடியாத நம்பிக்கை. யோகியின் மீதும் யோகியின் நாமத்தின் மீது நாங்கள் வைக்கின்ற நம்பிக்கை. ஒரு பெரிய குடும்பத்தை உருவாகிட்டு, ஒரு யோகிராம் குடும்பம். எனக்கு வனிதாலாம் 2 வனிதா, சேலம் வனிதாவும் இன்னைக்கு வடுவூர் வனிதாவும் ஒன்றா இருக்கிறாங்க. 2 பேரும் ஆசிரியைகள். எவ்வளோ என்ன பெரும்பெரும் ஆசிரியர்கள் எங்களோட வந்து இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். எனக்கு இது ஒரு பெரிய பெருமிதம். இது அப்போ வாழ்க்கையை சுவாமி நம்மளை அப்படி தான் வாழ விரும்புகிறார் சார். சுவாமி அப்படி தான் விரும்புகிறார். யோகி நம்மளை அப்படி தான் எதிர்பார்க்கிறார். ஒரு வீரனை போல் வாழ வேண்டும். அதான் ஆரியன் என்பது ஒரு இனத்தின் பெயர் அல்ல. ஆரியன் சொன்னால் அது வீரம், வீரத்தினுடைய இலக்கணம். ஒரு ஆரியனை போல் நீ வாழ வேண்டும், கோழையை போல் நீ வாழக்கூடாது. ஆரியன்கிறது இவங்க சொல்லிட்டு இருக்கிற தத்துவம் இல்லை, அது வேற விஷயம். ஆரியன் என்றால் ஒரு வீரன், ஒரு மகாவீரன், தீரன், அந்த தன்மையில் இருக்கணும். அதை தான் பாரதி பாடினான். அப்படி தான் நம்ம இருக்கணும், அதை அப்படி நகரணும். அப்போ தான் நம்ம யோகிராம் சுரத்குமார் ஆட்கள். இதெல்லாம் வேறு ஸ்லோகம் சொல்லணும், நாமா சொல்லணும், இதெல்லாம் வரும். ஆனால் நம்மளோட இயல்பு எப்படி இருக்கணும்? ஒரு சத்திரியன் மாதிரி நம்ம இருக்கணும். ஒரு சத்திரியனுடைய தன்மையோடு வாழ்க்கையை எதிர்கொள்ளணும், தைரியமாக அதை எதிர்கொள்ளணும். வாழ்க்கை நம்மளை கூட வரும் சார். ஒரு கவலை கிடையாதுங்க, ஒரு பிரச்சனை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாமே உங்களுடைய மனம் எழுப்புகிற பெரிய பிம்பங்கள் தான். தைரியமாக அதை எதிர்கொள்ளுங்க சார். உலகத்தில் கவலைப்படாத யாரும் இல்லைங்க. நீ ஏதோ புதுசாக நீங்கள் மட்டும்தான் கவலை வந்த மாதிரி. விட்டேன்னா 99% உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு கவலைப்பட்டு இருக்காங்க சார். ஒன்று தீர்ந்துட்டு அடுத்ததை யோசிக்கான். இவன் இப்படியே பழகிட்டான். இவனுக்கு ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கணும். கவலை இல்லாமல் போச்சுன்னா இவன் கஷ்டப்பட்டுருவான். இதுதான் இவன் விஷயம். கவலை ஆனந்தம் சொல்லி கவலை ஆனந்தம் இருக்குது. எத்தனையோ ஆனந்தம் பார்த்தா இப்போ கவலை ஆனந்தம். இப்படி இந்த குரங்குக்கு இந்த புண்ணை சொரிஞ்சிக்கிட்டே இருந்தால் ஒரு சுகமாக இருக்கும். அது மாதிரி மனிதனுக்கு ஏதாவது ஒரு கவலை வச்சு சொரிஞ்சிக்கிட்டே இருந்தால் அவனுக்கு அதில் ஒரு சுகம் இருக்குது.
இந்த பாலைவனங்களில் அந்த கேமல்ஸ் வந்து அந்த முள்களை கடிக்கும்போது அது வாயிலேருந்து ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை சுவைச்சு அதுக்கு அதில் ஒரு டேஸ்ட் வரும். பாலைவனத்தில் இருக்கிற ஒட்டகங்களுக்கு அந்த புத்தி தான் நம்மள்கிட்ட இருக்குது. வாழ்க்கையில் ஏதாவது ரெண்டு கவலை வேணும். ஒன்று ஏதாவது ஒன்று பிடிச்சி கடிச்சிக்கிட்டு ஐயோ 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 ஐயோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரு கவலை ஆனந்தம். அது கவலை இல்லை, கவலைப்படுறதுலே உள்ளுக்குள்ளே ஒரு ஆனந்தம் இருக்குது. இதில் என்ன தெரியுமா, சில பெண்கள் இருப்பாங்க, அவள் கவலை இருக்க ஏற்று விட்டுக்கார சிரிச்சிருந்தா அவள்கிட்ட போய் ரெண்டு கவலையை சொல்லி அந்த அட்மாஸ்பியரை ஸ்பாயில் பண்ணி அவனுக்கு தெரியுமா அவளுக்கு அப்படி ஆகிட்டு தெரியுமான்னு சொல்லி அந்த ஏரியாவையே ஒரு மாதிரி ஆக்கி நம்ம இந்த சீரியல் பார்க்கணும், சீரியல் மாமியார் மாதிரி வந்து நல்லா இருக்க வீட்டில் 4 பிரச்சனையை உண்டாக்கி தகராறாக்கி அந்த தெருவே அப்போ அப்படியாடு வருத்தப்பட வச்சுட்டு போயிட்டா அவளுக்கு ஒரு அன்னைக்கு திருப்தியாக இருக்கும் அந்த அக்காளுக்கு. இந்த ஆட்டிடியூடே மேலே ஒன்று சார், அந்த ஆட்டிடியூடே விட்டுருணும். எல்லோரும் நல்லா தான் இருக்கும் சார், எல்லோரும் நல்லா தான் இருக்கிறோம், நம்மளும் நல்லா தான் இருக்கணும். யார் சொன்னால் அழகாக இருக்கிறோம், அற்புதமாக இருக்கிறோம். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சிருக்கோம் சார். இன்றைக்கு பகவான் நம்மளை வாழ அனுமதிச்சிருக்காருங்க. எவ்வளோ தைரியமா நீங்கள் இன்னைக்கு பூரா இருந்திருக்கீங்க நவீன், இன்னைக்கு பூரா வாழ்ந்துருக்கீங்க, கிளம்பி வந்திருக்கிறீங்க, என் பேச்சை கேட்குறீங்க, நீங்களும் போய் எழுதுவீங்க. அப்போ நீங்கள் எவ்வளவு துடிப்பாக இருக்கிறீங்க, எவ்வளோ உயிர்ப்பாக நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளவு ஜோதியாக இருக்கிறீங்க, சுடர் விடுகிறீங்களே நீங்கள். உங்களுடைய எண்ணம் சொல் செயல் எப்படி அழகாக சுடர் விட்டுருக்கு. ஒரு நிமிஷம் உங்களை பாருங்கள், எவ்வளோ பிரைட்டாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கி பூரா வாழ்ந்துருக்கிறீங்க, எவ்வளோ கம்பீரமாக நீங்கள் போய் படுக்கணும். தேங்க்ஸ் சாமி, இன்றைக்கி சூப்பராக வாழ்ந்துட்டேன், நாளைக்கு பார்ப்போம் சாமி, அப்படி போய் படுக்கணும். அழகாக தூக்கம் வரும். நாளைக்கு எங்கே படுத்தாலும் தூங்குவேன், எப்போ படுத்தாலும் தூங்குவேன். அது ஒரு வரம் பெற்றது. எங்கே படுத்தாலும் தூங்குவேன், எப்போ படுத்தாலும் தூங்குவேன், அது நிம்மதியாக தூங்குவேன். ஏன்னா கவலை கிடையாது. அதெல்லாம் காலா என் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன். இந்த ஆட்டிடியூட் மட்டும் வேணும். ஒரு யோகிராம் சுமார் பக்தர் அப்படி தான் இருக்கணும், ஒரு ஆன்மீகவாதி அப்படி தான் இருக்கணும், ஆத்மனை உணர்ந்தவன் அப்படி தான் இருப்பான். பலகீனம் என்பது ஒரு தப்பு சார். அது ரொம்ப பலகீனமாக நம்ம இருக்கக்கூடாது, பலமாக தான் இருக்கணும், வலுவாக தான் இருக்கணும். யோகிராஜ் மாதிரி இப்படி தான் தட்டுவாருங்க, என்ன வலிக்கும் நமக்கு. யோகராஜ் மாதிரி கையை பார்த்தீங்கன்னா அந்த கையினுடைய உரம், மடக்கிய கைகள் உரத்தினை காட்டும். நீங்கள் அதை சொல்கிறத பார்த்தீங்கன்னா அவனுடைய கையுடைய வலுவை பார்த்தீங்கன்னா சுவாமியுடைய கை என்ன ஒரு அதோட உடல் மனம், அது எழுந்து நடக்கிற நடை எல்லாத்துலேயும் பகவான்கிட்ட வந்து ஒரு பெரிய ஆளுமையால் பார்த்தேன். அவர் ஒரு சத்திரியனாகத்தான் இருந்தார். யோகி ஒரு மாபெரும் சத்திரியனாக. ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தியுடைய அவதாரம்லாம் அது சத்திரிய தன்மையோடு தான் இருக்கும். என் ராமர் எப்படி இருந்திருப்பான் என்பதை நான் யோகி ராமனிடம் பார்த்தேன். அயோத்தி ராமன் மீது எனக்கு ஒரு காதல் உண்டு, ஆனால் அந்த அயோத்தி ராமனை மீண்டும் பார்த்தேன் திருவண்ணாமலையில் என் யோகி ராமனாக. ஒரு சத்திரியன் எப்படி இருந்திருப்பாங்கிறத சாமி வாழ்ந்து காட்டினார். அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் வாழணும். அதுதாங்க லைஃப். வாழ்க்கை அழகாக இருக்கிறது, வாழ்க்கை உங்களை அன்பாகத்தான் நடத்துகிறது. இந்த உலகம் அற்புதமான வாழ்க்கையை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புரிந்த சுவாமி சொன்னார். இவர் வந்து நம்முடைய யார் பால ஜோதிடம் பத்திரிகை ஆசிரியர் வித்வான் வே லட்சுமணன் ஒரு முறை வந்து பகவானுடைய டிசம்பர் 1 சொல்லி ஒரு 1 ஹவர் அழகாக நான் ரொம்ப அதான் 7ங்கிறதுனுடைய முக்கியத்துவம்லாம் சொன்னேன். நான் எல்லாம் தான் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் முடித்த உடனே டிசம்பர் 1 சச்சே ஹோலி டேன்னு முடித்தார். சாமி எழுந்திச்சார், அவருக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி பட் ஃபார் திஸ் பெகர் ஆல் த 365 days ஆர் ஹோலி டேஸ் சொல்லி முடிச்சிட்டார். இந்த பிச்சைக்காரனுக்கு 365 நாளும் புனித நாட்களே. அங்கே தான் யோகி, அங்கே தான் டக்குன்னு அதை பிடிச்சேன். எனக்கு அவர் வித்வான் லட்சுமணன் எனக்கு அப்படி ஒரு அக்னியை ஏற்றி விட்டார்னா சாமி அதுக்கு மேலே ஒரு சிகரத்தை எனக்கு காட்டினார். ஆல் த 365 days ஆர் ஹோலி டேஸ் ஃபார் திஸ் பெகர் அப்படின்னு சொன்னார் யோகி. அதை பிடிச்சி தான் இன்றைக்கி இருக்கேன் சார். 365 days ஹோலி டேஸ், 365 நாட்களும் அழகான நாட்கள், அழகாத்தான் மலருது. எல்லா பூக்களையும் எவ்வளோ சந்தோஷமாக பூக்குதுங்க. மனசு மட்டும் தான் இங்கின்னு இருக்கேன். காலையில் எழுந்துச்ச உடனே பூவெல்லாம் எல்லா பூக்களையும் எப்படி பூக்கு பாருங்க, அப்படியே 5 இதழ்களை பரப்பி என்ன அழகாக வருது. மாலையான வாடும், அது இயற்கை. நீ காலையிலேயே வாடிக்கிட்டு இருந்த நீ மனிதன் நல்ல வாடா. பரிணாமத்தில் எங்கே இருக்கிற, எவ்வளோ உயரத்தில் இருக்கிற. பூவும் பறவைகளில் காலையில் எவ்வளோ சந்தோஷமாக காக்கான அது பறக்குது, கீக்கின்னு கிளி கூவுது, எல்லாம் ஓடு. காலையில் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக அப்படி லைஃப்பை கொண்டாடுறாங்க. நீ ஒருத்தன் மட்டும் இன்றைக்கி ஆஃபீஸ் போகணுமே, அவன் கடைக்காரன் வருவானே, இதே உட்காந்து கவலை. அப்படி ரூம் போட்டு கவலைப்பட்டாலே ஏதாவது மாறப்போகுதா? அதை விட அதை ஃபேஸ் பண்ணிடா, அந்த கணத்தில் அதை சந்திக்க பழகு. ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சுருக்கேன். நல்லா பாருங்கள், வெளியே பாருங்கள் சார். வாழ்க்கை வந்து அப்படி துடிப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் யோகி எப்போ பார்த்தா அப்படி சிரிக்கிறாரு, அப்படி கையை தூக்குறாரு, அப்படி ப்ளஸ் பண்ணுறாரு. சாமிகிட்ட எப்போ போனாலும் ஒரு நம்பிக்கையை தான் சுடர் விடும். நீங்கள் யோகியை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்.
எனவே இந்த நம்பிக்கையே தான் இந்த ஜெயந்தியினுடைய மெசேஜாக தர்றேன். இதுதான் பேர் உணர்வு. எல்லாரும் யோகியினுடைய அந்த பேர் உணர்வை அனுபவிக்கணும். நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம எல்லாரும் சுவாமி மாதிரி எப்பவும் ஆனந்தமாக இருக்கணும். நம்ம எல்லோருக்கும் ஆனந்தத்தை தான் தரணும். எல்லாருக்கும் நம்பிக்கையை தான் தரணும். எல்லாரும் ஜெயிப்பீங்கிறத அடித்து சொல்லணும். நமக்கு யோகி இருக்கிறார், அவர் பேரால் சொல்லுங்க சாமி, சாமி பார்த்துக்குவார். எல்லாரும் நல்லா இருப்போம் சார், எல்லாரும் பிரச்சனையும் தீரும், நடக்காததெல்லாம் நடக்கும். அது நமக்கு வந்து வாழும் உதாரண சாமி. எவ்வளவு அதிசயங்கள் பண்ணிட்டு இருக்கார், நமக்கு என்ன பண்ண மாட்டாரா? அவர் பெயரால் எல்லாரையும் வாழ்த்துவோம், அவர் நாமத்தை சொல்லி வாழ்த்துவோம். சந்தோஷமாக இருக்கணும். இனிமேல் யாரை பார்த்தாலும் யோகி மாதிரி இருக்கணும். யோகிராஜ்குமார் பக்தர்லாம் எப்படி இருக்கணும்? யோகி மாதிரி இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், வாழ்க்கையை சந்தோஷமாக பேணணும். மிக்க நன்றி விஸ்வநாதன் பகவான். இல்லை எனக்கு ஒரு ஆனந்தம். இந்த 25வது ஆண்டு விழாவில் மாம்பழ விழாவில் கலந்து கொண்டதை ஒரு பாக்கியமாக கருதுகின்றேன். தொடர்ந்து இந்த மாம்பழம் பகுதியிலே ஒரு எளிய மனிதராக தொடர்ந்து யோகிக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற விஸ்வநாதனும் அவர் குடும்பத்தினரும் உங்கள் பெண் குழந்தையும் மிக நன்றாக இருக்க வேண்டும். எல்லா ஐஸ்வர்யங்களையும் பகவான் உங்களுக்கு அருள வேண்டும் என இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யோகிராம் சுரத்குமார். யாரையும் ஒருத்தர் பார்க்குறோன்னா கூட சில பேர் பண்ணுவோம், நான் வந்து சத்தம் நானும் சொல்லக்கூடாது, தப்பது. அவர் நம்மளை ஏற்கிறார், நம்ம நடத்துகிறோம். நிறைய பேர் பிரார்த்தனைக்காக ஃபோன் பண்ணுவாங்க. நிறைய விஷயம் படிக்கிறது சும்மா சாதாரணமாக இல்லை. நம்ம வந்து நம்ம உடம்புக்காகவோ நம்ம வீட்டு தேவைக்காகவோ அவர்கிட்ட கேட்குறது பைத்தியக்காரத்தனம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு நம்ம பிறந்துடுவோம். நம்ம நாமத்தை சொன்னால் அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு உண்டான சக்தியை நம்ம கொடுப்பார். 99.5% நம்ம அதை அனுபவிச்சிட்டோம்னா அந்த 0.5 வந்து தோசை திருப்பி போகிறோமா போட்டுருவார். இது என்னுடைய அனுபவம். அது இன்றைக்கி இத்தனை வருஷம் சென்னையில் வந்து 29 வருஷம் ஆக போகிறது. நான் வந்து இன்றைக்கி வந்து இங்கே இந்த அளவுக்கு பகவான் வந்து நம்மளை ஊக்குவிக்கிறாருன்னா அது பகவான் இல்லாமல் வர முடியுமா சொல்லுங்கள்? ஒரு அடி எடுத்து வைக்க முடியுமா? 95 அவரை பார்த்து 2 மாதத்தில் கல்யாணம் ஆகி சென்னைக்கு வந்தேன். அப்புறம் நான் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். குழந்த பிறந்த 1.5 வயசில் ஒய்ஃபை கூட்டிகிட்டு நானும் போயிருந்தேன் காரில். அப்போது 10 to 12 சத்சங்கம் அட்டன் பண்ணுறோம். காலையில் வாட்ச்மேன் வந்து பேரெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டார் அங்கே. நான் நினச்சி பார்க்கல, நான் என்னை கூப்பிடுவாரெலாம் எனக்கு தெரியாது. என்ன நான் தேவையமாக பாட சொல்கிறாங்க, பாலகுமாரன் பாட தான் எனக்கு தெரியும். ஏன்னா குழந்தைய நான் பாட வைக்கிறேன், பாலகுமாரன் பாட வச்சு தான் பாட்டை பாடி தான் பாட தூங்க வைப்பேன் நான். ஏன்னா அது தூங்க மாட்டாங்க, தோளில் போட்டு தான் தூங்க வைக்கணும். அப்படி இப்படியே நடக்கிறது 1.5 வயசு 2 வயசில். அப்போது இந்த தேவியமாக பாட சொன்னாங்க. இப்போ 2-3 பாட்டு பாடினேன். அப்புறம் போய் பிரசாதம் கொடுத்து கிரேஸில் போய் சாப்பிட போனோம். சாப்பிட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு 1.5 வயசு. அப்போது நான் கையாளம்புறதுக்கு வெளியில் வந்துட்டேன். மாம்பழம் விஸ்வநாதன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ உதறது எனக்கு அப்படியே டக்குன்னு உள்ளே போய் ஒரு ஒய்ஃபை அங்கேயே கைகள் சொல்லிட்டு நான் தட்டெல்லாம் எடுத்து போட்டு கையில் இட்டு லெஃப்டில் ஒய்ஃபை கூப்பிட்டு இந்த குழந்தைய இந்த கையில் தூக்கிக்கிட்டு சாதாரண லோபி அதை சொல்லணும் இதை சொல்லணும் அதை சொல்லணும் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து அந்த வாசலில் பலூன் கட்டுற இடத்துல சேரில் கம்பீரமாக உட்காந்துருக்காரு. அந்த ஃபோட்டோ உட்காந்துருக்காரு. நான் சரி அதை சொல்லணும் இதை சொல்லணும்னு நான் போகிறேன். ஆனால் பக்கத்தில் போக ஸ்டெப்பு எடுத்து வைக்க நான் விஸ்வநாதன் அவரை பார்க்க போகிறேன். இந்த ப்ராப்ளத்தை அவர்கிட்ட சொல்ல போகிறேன். ப்ராப்ளமுங்கிறது நமக்கு எதுவுமே கிடையாது, நம்மளோட மனசு தான் காரணம். மனசு தான் அத்தனை நினைக்கிறது. அங்கே போகிறேன், மூச்சு திணறுது, நாக்கு குழறது, கண்ணு அப்படியே தனித்தனியாக கொடுத்து உடம்பெல்லாம் உதறது. பக்கத்தில் போனால் ஒய்ஃபையும் குழந்தையும் எப்படி விட்டானே எனக்கு தெரியாது. அப்படியே வந்துட்டேன் சாப்பிட்டாங்கம்மா பகவானே அப்படின்னு காலை பிடிச்சுட்டேன். 2 நிமிஷம் நான் எழுப்பில் அவர். ஏன்னா நான் ஒரு ஆவேசத்தோடு போய் நான் விழுந்ததில் தம்பி ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டார். அப்புறம் 2 நிமிஷம் கழித்து பக்கத்தில் மணின்னு ஒருத்தர் இருந்தார். அப்போது அவர் என்னை அவர் பக்கத்தில் ரைட் சைட்லேயே என்னை உட்கார வச்சு அப்புறம் குழந்தைக்கு ஒரு சேரை போட்டு இவங்களுக்கு ஒய்ஃபுக்கு ஒரு சேரை போட்டு அப்புறம் எப்போதுமே 3 வாட்டி பார்த்தாலும் 4 வாட்டி பார்த்தாலும் வாடி சொல் நீ அப்படிம்பார். ஏன்னா எங்கேருந்து வர, எத்தனை வாட்டி இங்கே வந்திருக்க, எப்போ இருந்து வர, என்ன எப்படி தெரியும் உனக்கு, எல்லாம் கேட்பார். ஒரு 25 மினிட்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். அந்த 5ஆவது கடத்து லாஸ்ட்டில் 25 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வாட் யூ வாண்ட் டு ஸ்பீக் வித் திஸ் பெக்கர் அப்படிங்கிறார். நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன நினச்சாலும் எதுவுமே சொல்ல. ஐ வாண்ட் டு சர்வ் யூ, ஐ வெயிட்டிங் ஃபார் ஒரு கால் அப்படின்னு.
நான் இப்படி அந்த நேரத்தில் அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியாது. இது வந்து போன ஜென்மத்துக்கு கணக்கு. அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்ல வச்சிருக்கு. திருப்பி மை ஃபாதர் பிளஸ் யூ, மை ஃபாதர் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேத்துக்கு பிரசாதம் கொடுக்குறாரு. மை டாக்டர் ஆல்சோ ஆல்வேஸ் சாண்டிங் யோகி தாத்தா ஃபாதர் அப்படின்னு. மை ஃபாதர் பிளஸ் சிச்சாய், மை ஃபாதர் சிச்சாய். அவளுக்கு ஒரு வாரம் எல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு 5 அடி தான் நடந்திருப்பேன். 200 அடி ஆழம் கடலுக்குள்ளே போயிட்டு மூச்சு திணறி மேலே வந்து அப்படி இருக்கும். அப்படி ஒரு அனுபவம். அப்புறம் கண்ணன்னு வாட்ச்மேன் இருக்காருங்க. அவர்கிட்ட போகிறேன், ஐயா நான் ஒன்றுமே பேசுறியா, என்னென்னமோ நினச்சேன், நான் போய் பேசிக்கிறேன் அவர்கிட்ட சொல்லுவேன், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். நீங்கள் வேறு, அவர் எப்போ உங்கள் பேரை பார்த்தாரோ உங்கள் ஜாதகமே பிடிச்சிட்டாருங்க அவர், இன்னும் அவர் தான் உங்களை நடத்துவார், நீங்கள் அதை பற்றி கவலை வேண்டாம் அப்படின்னாரு. அது பரிபூர்ணமான சத்தியம். அது அந்த டேட் அது மே 1, 1999. அது 95 பகவானை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிட்டேன். இந்த தரிசனம் வந்து ஃபேமிலியோடு போனது மே 1, 1999. அந்த வருஷமே அதே டிசம்பர் 3rd சண்டே எங்கள் வீட்டில் பஜனை நடந்தது. நான் பிளான் பண்ணல. அப்போது இந்த ராகவாஷ்டம் குளத்தூரில் இருக்காங்க, ராஜலட்சுமி அம்மான்னு சொல்லிட்டு, அவங்க மந்தவல்லியில் சத்தங்கம்லாம் நடத்துவாங்க. நான் கூப்பிடுவாங்க. நான் வாரம் சாட்டர்டே சண்டே அங்கே போய்டும். நல்லா நாமா சொல்லுவேன், நம்ம தான் நாமா சொல்லுவேன். நாமா சொல்லி அவங்க பறிச்சோம். விஸ்வநாதன் உங்கள் வீட்டில் ஒரு பஜனை வச்சுக்கலாமே, நான் ஒரு 1 hour நானும் பொண்ணு வரோம் அப்படின்னாங்க. அம்மா எனக்கு என்னமா தெரியும், ஒன்றும் தெரியாதுமா அப்படின்னு. இல்லை நான் வரேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா அன்றைக்கி பார்த்து கிட்டத்தட்ட எங்கள் கிருஷ்ணமூர்த்தி தெருவில் ஃபுல்லாக டோட்டலாக ஒரு 60 பேர் வந்துட்டாங்க. அதுக்கு முதல் நாள் என்ன நடந்ததுன்னா, நான் உளுந்தூர்பேட்டை சண்முகத்துலேருந்து ராத்திரி 9 மணிக்கு எனக்கு கால் வருது. என்ன ஜெயந்தி வச்சுருக்காமே உங்கள் வீட்டில் சத்தம் நடக்குதாமே அப்படிங்கிற. கார் வச்சுருக்கியானார். காரெல்லாம் எங்கிட்ட இல்லை சார், வண்டி 2 வீலர் தான் இருக்குது எங்கிட்ட. 2 வீலர் வேண்டாம், ஆட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு அட்ரஸ் எங்கிட்ட கொடுக்குறாரு. எதுக்கையா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட்டோ வச்சுட்டு நைட்டு போகிறேன். 9 மணிக்கு போனால் அந்த படம் தான் அது, அவர் எடுத்த படம் அது. என்னை கூப்பிட்டு 2 படம் தான் விஸ்வநாதன் கிட்டே இருக்கேன், நான் ஒன்று என் பூஜை அறையில் வச்சுருக்கேன், நான் ஒன்று உங்கள்கிட்ட தரேன், நீ கொண்டு வைங்கன்னாரு. இன்றைக்கி வரைக்கும் 3 hour அவர் தான் இருக்கார் அந்த படத்தை. அதனாலே நான் மாற்றுறதில்லை. ஏன்னா அதே படம் அதே 2000 இன்னொரு ஃபங்க்ஷன் ஜெயந்தி 3rd சண்டே நடக்கும்போது அந்த பாதம் 2 மட்டும் அந்த படத்தை விட்டு வெளியில் வந்த மாதிரி வந்து அந்த ஃபோட்டோ இன்னும் வீட்டில் இருக்குது என்கிட்ட. இந்த அதாவது முன்னாடி வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் திருநெல்வேலிக்காரங்க பஜனை குறிச்சி குடியிருந்தாங்க. அவங்க அப்போது 2000 இருக்கும், 2001 தெரியல. அது நல்லா கூப்பிடுவார். இன்னும் கடைக்கெல்லாம் வருவார். பஜனைக்கே வரமாட்டேங்கிறேன், வாரம் போன்றவங்க சார் இங்கேயே சரியாக இருக்குது சார், இப்படி தான் நான் வருவேன் அப்படின்னு. ஒரு வாரம் நான் சனிக்கிழமை இன்னைக்கு ராதா கல்யாணமும் என்னமோ பண்ணார். பக்கத்து வீட்டில் தான் அவர் மாடியில் குடியிருந்தார். சரி போய் பார்க்கலாம் வேண்டாம். அன்றைக்கி போனோம். ஏன்னா கடையை மூடிட்டு வீட்டுக்கு போகிறது 10-10 ஆகிடும் எனக்கு. அன்றைக்கி அவருக்காகவே கொஞ்சம் சீக்கிரம் போனேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர்கிட்ட சொன்னேன், சார் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து குரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி காத்தால 7:30 மணிக்கு நான் திருவான்மூர் போகிறேன், பஜனைக்கு தான் போகிறேன், சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் வரேன் அப்படின்னாரு. திருப்பி அங்கேருந்து ஒரு 9:30 மணிக்கு ஃபோன் பண்ணி, விஸ்வநாதன் நான் இங்கே முடிஞ்சிடுச்சு, நேராக உங்கள் வீட்டுக்கு தான் வரேன். நான் யோகி டியூட்டின்னு அவருக்கு தெரியாது. நான் டியூட்டின்னு நான் சொல்லக்கூடாது, பகவான் சொல்லணும், நான் நடந்துக்கிறது. வந்து வீட்டுக்குள்ளே காரை எடுத்து வைக்கிறார். பகவானை இவருக்கு முன்னாடி டெய்லி நான் பாடியிருக்கேன் சார் அப்படிங்கிறாரு அவர். ஏன்னா உட்கார வச்சு பாட வைப்பாருங்க என்ன அவர். நான் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பாட்டு யோகி பாட்டெலாம் பாடி 1 hour. அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் இப்போது இவங்க இருந்தாங்க, சுண்டெல்லாம் என்னமோ பண்ணியிருந்தாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்தோம். நிறைய மிராக்கள் நடக்குது. ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் துக்கம் சுக்கம் 2யுமே ஈக்குவலாக பார்க்க கற்றுக்கிட்டோம்னா ட்ரெயின் ஸ்மூத்தாக போகும். 2 பாதை 2 ட்ராக் இருக்குது. இது 2 தான் நம்ம வாழ்க்கை. அதில் ட்ரெயின் ஸ்மூத்தாக போகும்னா அந்த 2மே இருக்கும், துக்கமும் இருக்கும் சுகமும் இருக்கும். சுகம் மட்டும் இருக்குதுன்னு வச்சோன்னா நாளைக்கு துக்கம் வருதுன்னு நம்ம அப்போவே நினைக்கணும். இன்றைக்கி சுகமாக இருக்கும், நாளைக்கு துக்கம் வரும் போல் இருக்கே அப்படின்னு நினைக்கணும். அந்த பக்குவத்தை தான் கொடுக்கறது தான் பகவானோட யோகிராம் சுரத்குமார் நாமம். பாலகுமார் சார் அடிக்கடி சொல்லுவார், கிணத்துக்குள்ளே இல்லை கடலுக்குள்ளேயோ கண்ணை கடிக்கிட்டு யோகிராம் சுரத்குமார் நாமத்தை சொல்லி கிணத்துல குதி, அவர் பச்சை தலைப்பாக வந்து காப்பாற்றும்பார். அந்த விதமான நம்பிக்கை நம்மள்கிட்ட வரணும். நான்லாம் ஒன்றும் இல்லை, அவர் எவ்வளோ சொல்லியிருக்காரு. அதோட அந்த நம்பிக்கை தான் நமக்கு. இன்றைக்கி நான் வந்து இந்த அளவுக்கு இங்கே வந்து பகவான் வந்து நம்மளெல்லாம் பேச வைக்கிறாருனாக்கா எனக்கு பேச்சே ஒழுங்காக வராது. என்ன நான்
படிப்பேன், ஆனால் எடுத்து பேசுகிறதா எனக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து உங்களோட அறிமுகம் யோகி கூடாமல் உள்ள அத்தனை பேரும் இப்போ விசிறி சங்கர் சார் சொன்ன மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மாதாஜி சொல்லி 2002 லாக்டவுன் பீரியட் போது நான் 4 to 6 டெய்லி பண்ணுறோம் சத்தங்கம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் ரெகுலராக கலந்துப்பாங்க. சில நேரத்தில் 30 பேர் வருவாங்க. அது யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவருக்கு கிடைக்கும். 4 to 6 நடக்குது. இன்றைக்கி அளவுக்கு நான் இல்லைன்னா கூட அந்த குரூப்பில் இருக்கவங்க யாராவது அன்றைக்கி நடத்துவாங்க. நான் வண்டியில் போயிட்டுருவேன், இல்லை பஸ்ஸில் போயிட்டுருவேன், ட்ரெயினில் போயிட்டுருக்கேன், இப்போ பாட முடியாது. ஏன்னா ட்ரெயினில் இப்போ ரூல்லாம் வந்தாச்சு, ராத்திரி 10 மணிக்கு மேலே யாரும் ஃபோன் பேசக்கூடாது அப்படின்ட்டு. காலை வெளியே நம்ம உட்காந்து யோகி ராம்குமார் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் படத்துக்கு. ஏன்டா அவன் கத்திட்டு இருக்கான்னு நினைப்பாங்க எல்லோரும். அந்த அளவுக்கு நம்ம ஈடுபாட்டோட நம்பிக்கையோட ஃபுல் ஃபெய்த்தோடு நம்ம நாமா சொன்னோம்னா எல்லாமே நடக்கும். இப்போ விசிறி சங்கர் சார் அவர்களுக்கு கிருஷ்ணமூர்த்தி தினகரன் கிருஷ்ணான்னு கூப்பிடுவேன் நான், பொன்னாடை பொருத்தி மரியாதை செலுத்துவார். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுராயா. யோகிராம் சுரத்குமார் ஜெயகுராயா. யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூர்